பாஸ்டர் டைம் பாஸ்டர் டைம் கேக்குறாங்க. இப்போ இல்ல, முடிக்க போற டைம். இப்போ 12:30 அங்கிள். 30. ரைட் 1:30. ரைட். குருவை தொடரும் சீஷர்களும். ரைட். அவர் இல்லைன்னா பிரசங்கம் நிறைய வரும், அவர் பிரசங்கம் இருந்தானா கொஞ்சம் கம்மியாக வரும். ரைட். ரைட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ಒಳ್ಳೆಯವರು. இந்த காலை வேளையிலே உங்களோட மத்தியானம் இருப்பது நம்ம மகிழ்ச்சி. ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ವೇಳೆಯಲ್ಲಿ ரொம்ப இந்த பின்னால் உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னால் வாங்க. ಹಿಂದೆ ಕೂತಿರೋರೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಬನ್ನಿ. ரொம்ப அநியாயமா இல்லை இதெல்லாம்? இவ்வளோ சேர் காலியாக இருக்குது. ரொம்ப பிறக்கும் போதே ஃபேன் கீழே பிறக்கலையே. நான் பிறக்கும் போது ஃபேன் கீழே பிறக்கல. ಹುಟ್ಟುವಾಗ ಫ್ಯಾನ್ ಕೆಳಗೆ. வசதியா வசனமா? ವಸತಿನ ವಾಕ್ಯವಾ? சத்தமா? ஐயா இங்கே இருக்கிறவங்களாம் முன்னாடி உட்காரலாம் ஐயா. என் மனசாட்சி இல்லையா? நான் 3 பிரசங்கம் பண்ணி 4வது பிரசங்கம் இது எனக்கு. 3 ಪ್ರಸಂಗ ಮುಗಿಸಿ ಇದು 4ನೇ ಪ್ರಸಂಗ ನನಗೆ. கீழ்ப்படிய மாட்டீங்களோ? இல்லை, நீங்கள் எதுக்காக வரீங்க சபைக்கு? ಸಭೆಗೆ ಏನಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ? இவ்வளோ சொல்லி கூட அப்படி இருக்கலாம், வணங்காமுடி மாதிரி. அநியாயமா இல்லை? கவனிங்க, ಗಮನಿಸಿ. புனிதருக்கு புனிதராக இருப்பார், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாக இருப்பார். ಪುನೀತವಾದವರಿಗೆ ಪುನೀತವಾಗಿರ್ತಾರೆ, மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாக இருப்பார். புனிதனுக்கு ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುವವರಿಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರ್ತಾರೆ. வளைந்து கொடு இல்லையில் உடைந்து போவாய். என் தமிழ் புரியாது. பெண்ட் அதர்வைஸ் யூ வில் பிரேக். ನೀವು ಬಗ್ಗದೇ ಇದ್ದರೆ ಮುರಿಯಲ್ಪಡ್ತೀರಿ. வளைஞ்சு கொடுங்க, ಬಗ್ಗಿಸಿ ಕೊಡಿ. சொல்ல பக்கத்துல வளைஞ்சு கொடுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ಹೇಳಿ ಬಗ್ಗಿಸಿ, இல்லைன்னா உடைஞ்சு போயிடுவீங்க. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಮುರಿದು ಹೋಗುತ್ತೀರಿ. சின்ன சந்தேகம் எனக்கு, உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேக்குறீங்களே? ನಿಮ್ಮ ಉದ್ದೇಶ ಏನು? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கமிங் டு சர்ச்? ನೀವು ಸಭೆಗೆ ಬರುವ ಉದ್ದೇಶವೇನು? ஐயா பிரியப்படுத்தவா? ಅಯ್ಯನನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸುವುದಕ್ಕ? இல்ல பொழுதுபோக்கா? ಇಲ್ಲ ಟೈಮ್ ಪಾಸ್ ಮಾಡೋದಕ್ಕ? இல்ல எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? ಇಲ್ಲ ನಮಗೆ ಕೆಲಸ ಕಾರ್ಯ ಇಲ್ವಾ? ஒரு பிரசங்கம் என்பது, ಪ್ರಸಂಗ ಎಂಬುದು பிரசவத்துக்கு இணை. ಅದು ಪ್ರಸವಕ್ಕೆ ಸಮಾನ. அப்போ கூட பாருங்க, ஒருத்தர் பின்னால் உட்கார்ந்திருக்கிறார். நீ என்ன சொல்லு, நான் அப்படிதான் இருப்பேன். திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம், வருந்தாத உள்ளங்கள் பிறந்து என்ன லாபம்? ಮಾರದೆ ಹೃದಯಗಳು ಎಷ್ಟಾಗಿದ್ದರು, திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம், ಬದಲಾಗದ ಹೃದಯಗಳು ಇದ್ದು ಏನು ಲಾಭ, வருந்தாத உள்ளங்கள் பிறந்து என்ன லாபம், ಉಪಯೋಗವಿಲ್ಲದ ಹೃದಯಗಳು ಹುಟ್ಟಿ ಏನು ಲಾಭ? ரைட். இன்னைக்கு காலை வேளை நிச்சயனுடைய தலைப்பு, ಈ ಸಮಯದ ಸಂದೇಶದ ಒಂದು ಶೀರ್ಷಿಕೆ, ஃபெயிலியர் இஸ் நாட் தி ஃபேட்டல். தோல்வி என்பது முடிவானதல்ல. ಸೋಲುಗಳು ಅಂತ್ಯವಲ್ಲ. இல்ல சொல்லுங்க, தோல்வி என்பது முடிவானதல்ல. ಸೋಲು ಎಂಬುದು ಕೊನೆಯಲ್ಲ. Every man has a failure. ಎಲ್ಲ ಮನುಷ್ಯನಿಗೂ ಒಂದು ಸೋಲು ಎಂಬುದಿದೆ. தோல்வி இல்லாத மனிதர்களே கிடையாது. ಸೋಲಿಲ್ಲದ ಮನುಷ್ಯನೇ ಇಲ್ಲ. புத்திசாலி வெற்றி பெறுவதில்லை, ಬುದ್ಧಿವಂತನು ಜಯವನ್ನು ಹೊಂದುವುದಿಲ್ಲ. வெற்றி பெற்றவனெல்லாம் புத்திசாலி இல்லை. ಜಯ ಹೊಂದಿದವನೆಲ್ಲ ಬುದ್ಧಿವಂತನಲ್ಲ. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அறிவு தோற்று போகும், ಬುದ್ಧಿ ಸೋತು ಹೋಗುತ್ತೆ, அனுபவம் தோற்று போகும், ಅನುಭವ ಸೋತು ಹೋಗುತ್ತೆ, திறமைகள் தோற்று போகும், ತರಬೇತಿಗಳು ಸೋತು ಹೋಗುತ್ತೆ, சகல கலா வல்லவர்கள் தோற்று போவார்கள். ಸಕಲ ಕಲಾ ವಲ್ಲಭಗಳು ಸೋತು ஆனா ಹೋಗುತ್ತಾರೆ. வார்த்தை தோற்று போகவே தோற்று ಆದರೆ போகாது. ವಾರ್ತೆ ಸೋತು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. எல்லாம் தோற்று போகும். ಎಲ್ಲ ಸೋತು ಹೋಗುತ್ತೆ. Everything may fail. ಎಲ್ಲಾನು ಸೋತು ಹೋಗುತ್ತೆ. Your intellectual, ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು, your influence, ನಮಗೆ ಕೊಡುವಂತಹ ಒಂದು man power, ಮನುಷ್ಯನ ಒಂದು ಶಕ್ತಿ, money power, ಹಣದ ಶಕ್ತಿ, muscle power, ಮಸಲ್ ಪವರ್ எல்லாம் போய்டும். ಎಲ್ಲ ಕೂಡ ಹೊಟ್ಟೋಗುತ್ತೆ. அவர் மாத்திரம் போக மாட்டார். ಆದರೆ ಅವರು ಮಾತ್ರ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அமிர்தராஜ் எங்கே போனார்? ಅಮೃತರಾಜ್ ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರು? அவன் பறந்து போனானே. ಅವರು ಹಾರಿ ಹೋದರು. எங்க போயிட்டாரு? பின்னாடி போயிட்டு. முன்னாடி உட்காருங்க, உங்களை பார்த்தாதான் எனக்கு பிரசங்கமே வரும். வாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன், வாங்க. நான் உள்ளே, அவர் வெளியேவா? நல்லவர் அவர், சகல கலா வல்லவர். ரைட்.
யோவான் சுவிசேஷம் ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 20ஆம் அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 26ஆம் வசனம். 26ನೇ ವಾಕ್ಯ. எல்லாரும் யோவான் சுவிசேஷம் ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 20ஆம் அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 26ஆம் வசனம். 26ನೇ ವಾಕ್ಯ. மறுபடியும் ಮತ್ತೆ தமிழ் 8 நாளைக்கு 8 நாளைக்கு பின்பு போதும் என்னங்க மறுபடியும் 8 என்ன நாளைக்கு எல்லாம் கவனிங்க. 8 ದಿನಗಳಾದ ಮೇಲೆ ரைட், அவர் வருவார். ஐயா நீங்க வாங்கய்யா மேலே. அமிர்தாஜா பாவம் இல்லை பாஸ்டர், நீங்கள் ஒரு பாஸ்டர் வாங்களேன். ஐயா நீங்கள் தான் வாங்க. பரவாயில்ல, நீங்கள் தான் வாங்க. ரைட், அப்படின்னு இல்லைங்க. சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர், ಹೇಳೋಣ, ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರು. தேவன் இவரை நம்பி வாழ்கிறார். ದೇವರು ಇವರನ್ನು ನಂಬಿ இவர் தான் ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. பேதுரு. ಇವರೇ ಪೇದುರು. ஆண்டவர் சொன்னார், ಅವರು ಹೇಳು, நான் உன்னை ನಾನ್ ನಿನ್ನ மனுஷரை பிடிக்கராக்குவேன். ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿಯುವಂತವರಾಗಿ ಮಾಡುವೆನು. இந்த கல்லின் மேல் ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ என் சபையை கட்டுவேன். ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು. எல்லாம் சொல்லுங்க. God has a great plan. ಎಲ್ಲ ಹೇಳಿ, ದೇವರಿಗೆ ಒಂದು ಉನ್ನತವಾದ God has ಪ್ರಣಾಳಿಕೆ a ಇದೆ. great purpose. ದೇವರಿಗೆ ಉನ್ನತವಾದ ಉದ್ದೇಶವಿದೆ. God has a great promises. ದೇವರಿಗೆ ಉನ್ನತವಾದಂತ God ವಾಗ್ದಾನಗಳಿವೆ. has a great provision. ದೇವರಿಗೆ ಉನ್ನತವಾದ சொல்லுங்க. ಆಲೋಚನೆಗಳಿವೆ. மேன்மையான நோக்கம், ಉನ್ನತವಾದ ಉದ್ದೇಶ, மேன்மையான திட்டம், ಉನ್ನತವಾದ ಪ್ರಣಾಳಿಕೆ, மேன்மையான வாக்குத்தத்தம், ಉನ್ನತವಾದ ವಾಗ್ದಾನ, எல்லாம் மேன்மையானது. ಎಲ್ಲವೂ ಉನ್ನತವಾದ. இந்த கல்லின் மேல் ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ சபையை கட்டுவேன். ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು. நான் உன்னை ನಾನ್ ನಿನ್ನ மனுஷரை பிடிக்கராக்குவேன். ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿಯುವವರನ್ನಾಗಿ சொல்லுங்க. ಮಾಡುವೆನು. இந்த அழைப்பு எல்லாருக்கும் இல்ல. ಈ ಒಂದು ಬರವಣೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇಲ್ಲ. ஹலோ, இந்த அழைப்பு எல்லாருக்கும் இல்ல. ಈ ಕರೆಯುವಿಕೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇಲ್ಲ. I will build my church upon this rock. ಈ ಒಂದು ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು. சொல்றார், இந்த கல்லின் மேல் ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ என் சபையை கட்டுவேன். ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು. நான் உன்னை மனுஷரை பிடிக்கராக்குவேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿಯುವವರನ್ನಾಗಿ எல்லாம் ಮಾಡುವೆನು. கரங்களை சொல்லுங்க. God has a great plan in my life. ಎಲ್ಲ ಕೈಗಳೆತ್ತಿ ಹೇಳೋಣ, ದೇವರಿಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ಉನ್ನತವಾದ ಉದ್ದೇಶವಿದೆ. சொல்லுங்க. Great plan, ಉನ್ನತವಾದ ಉದ್ದೇಶ, grand plan, ಉನ್ನತವಾದ ಉದ್ದೇಶ, glorious plan, ಶ್ರೇಷ್ಠವಾದ glorious plan, ಮಹಿಮೆಯಾದ ಉದ್ದೇಶ, good plan ಒಳ್ಳೆಯ ಉದ್ದೇಶ, and God's plan. ದೇವರ ಉದ್ದೇಶ. தமிழ் புரியுதா? இங்கிலீஷ்ல பேசி தமிழ் புரியுதான்னு கேட்கறல. சொல்லுங்க. Great, grand, ಗ್ರ್ಯಾಂಡ್, glorious, ಗ್ಲೋರಿಯಸ್, good. ಗುಡ್. இவரை பற்றி ಅವರ ಬಗ್ಗೆ எல்லாம் கவனிக்கணும். 8 நாள் தான் ஆச்சு. 8 ದಿನ ಆಯ್ತು. இதுக்கு மத்தியில ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இவர் சொல்றாரு, ಇವರು ಹೇಳ್ತಾರೆ 21:3. 21ನೇ சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி எஸ், மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் இவர் எதுக்கு அழைச்சார் ஆண்டவர்? ದೇವರು ಅವರನ್ನು ಏನಕ್ಕೆ ಕರೆದ್ರು? இஸ் சாய்ஸ். சொல்லுங்க. தமிழ் இங்கிலீஷ்ல போடுறீங்களா? சொல்லுங்க. சாய்ஸ். ಚಾಯ್ಸ್. சத்தமா ಜೋರಾಗಿ நான் ಹೇಳೋಣ. போட்டிருக்க அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே போடுங்களேன். ஸோ இவருடைய தேவ நோக்கம் என்ன? ದೇವರ ಉದ್ದೇಶವೇನು? மீன் பிடிக்கணும். சாரி, மனுஷர் பிடிக்கணும். ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿಯಬೇಕು. இப்போ என்ன பிடிச்சிட்டு இருக்கிறார் இவரு? ಅವ್ರು ಏನ್ ಹಿಡಿತಿದ್ದಾರೆ? ஹலோ, மீன் பிடிக்க போறாரு. உங்களை பற்றி தேவ நோக்கம் என்ன? ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ದೇವರ ಉದ್ದೇಶವೇನು? ஐ born in Hindu family. ಇಂದು ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾನು ಹುಟ್ಟಿದೆ. I doesn't know anything about the Bible. ನನಗೆ ಬೈಬಲ್ ಬಗ್ಗೆ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. எனக்கும் இயேசுவும் சம்பந்தமே இல்லை. ನನಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಸಂಬಂಧನೇ ಇಲ್ಲ. ஆண்டவர் ದೇವರು என்னுடைய 17 வயசுல என்னை அழைத்தார். ನನ್ನ at the age of 17. 17ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನನ್ನನ್ನು I ಕರೆದರು. don't know anything about the Bible. ನನಗೆ ಬೈಬಲ್ ಬಗ್ಗೆ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. I don't know anything about the church. ಸಭೆಯ ಬಗ್ಗೆ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. I don't know anything about Christ. ಕ್ರೈಸ್ಟ್ ಬಗ್ಗೆ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದರು, நீ ஆயத்தப்படு. ನೀನು ಸಿದ್ಧವಾಗು. உன்னோட அநேகர் ஆயத்தப்படுத்து. ನಿನ್ನ ಜೊತೆ ಅನೇಕರನ್ನು நீ ಸಿದ್ಧ ಮಾಡು. காவலனாயிரு. ನನಗೆ எசேக்கியேல் 38:7. ಎದೆಕೇಲ್ 38 வாசிக்க வேண்டாம். ಓದೋದು You ಬೇಡ. prepare ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿರು. and prepare your people ನಿನ್ನ ಜನಗಳನ್ನು ಸಿದ್ಧ and ಮಾಡು. be a guide. ಅವರಿಗೆ ಗೈಡ್ ಆಗಿರು. நானே ஆயத்தமாவல. ನಾನೇ அவர் ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲ. சொன்னாரு, நீ ஆயத்தப்படு, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿ அநேகர் ஆயத்தப்படுத்து, ಅನೇಕರನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸು. and you be a guide, you be a God. ನೀನು ಅವರಿಗೆ ಒಬ್ಬ ಗಾಡ್ ಆಗಿರ್ತೀಯ. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ನನಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ. I don't know anything about the word. ನನಗೆ ವಾಕ್ಯದ ಬಗ್ಗೆ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. தொடர்ந்து ஆண்டவரோட பேசிட்டே இருந்தார். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಎಡಬಿಡದೆ ದೇವರ Wherever I go, ಎಲ್ಲಿಗಾದ್ರೂ ಹೋಗ್ಲಿ, the same word will be there. ಇದೇ ವಾರ್ತೆನೇ ನನಗೆ ಸಿಗ್ತಾ எம்பில் ಇತ್ತು. ஜெபல் சிங் ஒரு கூட்டத்துக்கு போனேன். ಒಂದು ಕೂಟಕ್ಕೆ ಹೋದೆ. அவர் தான் பிரசங்கம் பண்ணார். ಅವರು ಅದನ್ನೇ ಪ್ರಸಂಗ ஒரு ಮಾಡಿದ್ರು. டிஜிஎஸ் மீட்டிங் போனேன். ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಗೆ ಹೋದೆ. அவர் தான் சொன்னார். ಅವರು ಅದನ್ನೇ ஒரு ಹೇಳಿದ್ರು. சின்ன வீட்டு கூட்டத்துல போனேன். ಒಂದು ಚಿಕ್ಕ ಮನೆಯ ಕೂಟಕ್ಕೆ அதுவும் ಹೋದೆ. சேம் வேர்ட். ಅದು ಅಲ್ಲಿ ಕೂಡ ಇದೇ God ವಾಕ್ಯನೇ ಸಿಕ್ತು. again and again was talking to me. ದೇವರು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇದ್ರು. ஒண்ணுமே புரியல. ಏನು ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. எனக்கு வயசு 20 அப்போ. ನನಗೆ ಅವಾಗ ವಯಸ್ಸು 20.
ஆண்டவர் சொன்னாரு ದೇವರು ಹೇಳಿದ್ರು ஃபாலோ மீ. ನನ್ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸು. ஆண்டவர் பார்த்து கேட்டேன். ನಾನು ದೇವ್ರನ್ನ ನೋಡಿ ಕೇಳ್ದೆ. எங்க வீட்டுல 9 பிள்ளைகள் எங்க அப்பாவுக்கு. ನಮ್ಮ ಅಪ್ಪಗೆ 9 ಜನ நான் தான் ಮಕ್ಕಳು. மூத்த பையன். ನಾನೇ ಮೊದಲ ಮಗ. 4 பொம்பளை பிள்ளைகள். 4 ಜನ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು. எல்லாம் ஆம்பளை பசங்க, எல்லாம் குட்டி பசங்க. ಎಲ್ಲ ಗಂಡು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು. நான் ஒருத்தரும் தான் வேலை செய்யறேன் ನಾನು வீட்டுல. ಒಬ್ಬನೇ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ எங்க அப்பா ಮಾಡ್ತೀನಿ. எங்க அப்பா வேலைக்கு போல. ಅಪ್ಪನೂ ಕೆಲಸಕ್ಕೆ அவர் ಹೋಗ್ತಿಲ್ಲ. கையெழுத்தே போட தெரியாதவர். ಅವರಿಗೆ ಸೈನೇ ಮಾಡಕ್ ஒரு ಬರಲ್ಲ. தினக்கூலி. ಅವ್ರ ದಿನ ಕೂಲಿ. ஆண்டவர் பார்த்து கேட்டேன். ನಾನು ದೇವ್ರನ್ನ ನೋಡಿ ಕೇಳ್ದೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் ஊழியத்துக்கு போயிட்டா, ನಾನು ಸೇವೆಗೆ ஐ வாஸ் ಹೋಗ್ಬಿಟ್ರೆ, ஒர்க்கிங் இன் ரயில்வேஸ். ನಾನು ರೈಲ್ವೇಲಿ ಕೆಲಸ நான் ಮಾಡ್ತಿದ್ದೆ. ஊழியத்துக்கு போயிட்டா ನಾನು ಸೇವೆಗೆ என் ಹೋಗ್ಬಿಟ್ರೆ குடும்பத்தை யார் காப்பாத்துவா? ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಯಾರು ஆண்டவர் ಕಾಪಾಡ್ತಾರೆ? சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ರು ஐ வில் டேக் கேர். ನಾನು ನೋಡ್ಕೊಂತೀನಿ. சொன்னது 73. 73ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಇದನ್ನ அப்படியே ಹೇಳಿದ್ರು. நம்பினேன். ಹಂಗೆ ನಂಬದೆ. இன்னைக்கு 51 வருஷம் ஆச்சு. ಇವತ್ತು 51 He is ವರ್ಷ everything in my life. ಅವರು ಎಲ್ಲವೂ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ He is my ಆಗಿದ್ದಾರೆ. Ebenezer. ಅವರು ನನ್ನ ಎಬಿನೇಸರ್ He is my ಆಗಿದ್ದಾರೆ. Emmanuel. ಅವರು ನನ್ನ ಇಮ್ಯಾನುವೇಲ್ He is my ಆಗಿದ್ದಾರೆ. Jehovah Jireh. ಅವರು ನನ್ನ ಯೆಹೋವ ಈರೆ ಆಗಿದ್ದಾರೆ. சொல்லுங்க, எபினேசர் என்றால் ಎಬಿನೇಸರ್ ಎಂದರೆ உதவி செய்கிறவர். ಸಹಾಯ ಮಾಡುವವರು. இம்மானுவேல் என்றால் ಇಮ್ಯಾನುವೇಲ್ ಎಂದರೆ உதவி செய்கிறவர். ಸಹಾಯ ಮಾಡುವವರು. யெகோவா ஈரே என்றால் ಯೆಹೋವ ಈರೆ ಎಂದರೆ எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ಎಲ್ಲ ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. சொல்லுங்க, எல்லாம் பார்த்து பாருங்க. சொல்லுங்க, ಹೇಳಿ ಎಲ್ಲ சத்தமா ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. இது ஒரு பெரிய பிரசங்கம். இது ஒரு ಇದೊಂದು பெரிய ದೊಡ್ಡ பிரசங்கம். ಪ್ರಸಂಗ. நம்பர் 1 ಒಂದನೆಯದು, என்ன சொல்லுங்க, my decision ನನ್ನ ಆಲೋಚನೆ will determine my destiny. ನನ್ನ ನಿರ್ಣಯ ನನ್ನ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಪೂರ್ಣಗೊಳಿಸುತ್ತೆ. சொல்லுங்க, my decision ನನ್ನ ಡಿಸಿಷನ್ will determine ಡಿಟರ್ಮೈನ್ my destiny. ಮೈ ಡೆಸ್ಟಿನಿ. பிரதர் சொல்லுவீங்களா? ಹೇಳ್ತೀರಾ? அமிர்தராஜ் மேலே வரவும், மேல போப்பா. அங்கே வரவும், பைபிளோட வரவும். அவர்தான் யோவான். ಅವರೇ ಯೋಹಾನ. சரி, அப்படி நில்லுங்க பிரதர். சரி, ஏன் பதில் நில்லுங்க. நல்லா கவனிக்கணும். இவர் யாரு? ಇವರು ಯಾರು? அவர் பேதுரு, இவர் யோவான். பேதுரு. ಪೇತರು. A man called by God. ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ವ್ಯಕ್ತಿ. A man commissioned by God. A man commissioned by God. ಮ್ಯಾನ್ ಕಮಿಷನ್ ಬೈ ಗಾಡ್. தேவனால் அனுப்பப்பட்டவர். ದೇವರಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವರು. A man consecrated by God. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர். ದೇವರಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟವರು. A man with a full of anointing. ಸಂಪೂರ್ಣ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಸಲ್ಪಟ್ಟ சொல்லுங்க, ಮನುಷ್ಯ. பேதுரு. ಪೇತ್ರನು எத்தனை வருஷமா இருக்கு தெரியுமா? ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவர் 3.5 வருஷமா இருக்கிறார். ದೇವರ ಜೊತೆ 3.5 அற்புதங்களை பார்த்தாரு, ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿದ್ರು. அதிசயங்களை பார்த்தாரு. ಆಶ್ಚರ್ಯಕರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ರು. லாசரு மரித்தபோ உயிர்த்தெழுந்தபோ கூடவே இருந்தார். ಲಾಸರು ಸತ್ತು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಾಗ A ಜೊತೆಯಲ್ಲಿ man ಇದ್ರು. with rich experience. ಒಳ್ಳೆ ಅನುಭವ ಇರುವ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. நிறைய ಅನುಭவங்கள் இருக்கு அவருக்கு. ಅನೇಕ ಅನುಭವ ಇದೆ ಅವರಿಗೆ. 30 வருஷமா பெதஸ்தா கோலத்துல சுகமாக்குவது கூட இருந்தார். 38 ವರ್ಷದ ಒಬ್ಬ ಅಸ್ವಸ್ಥ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಎಬ್ಬಿಸಿದಾಗಲೂ ಇದ್ರು. பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகப்படுத்தும்போது கூட இருந்தார். ರಕ್ತಕುಸುಮ ವ್ಯಾಧಿಯ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಸೌಖ್ಯ A ಮಾಡುವಾಗಲೂ ಇದ್ರು. man with rich experience. ಒಳ್ಳೆ ಅನುಭವ ಉಳ್ಳ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. 8 நாள் தான். 8 ದಿನಾನೇ. எத்தனை நாள்? ಎಷ್ಟು ದಿನ? 8 நாள் தான். 8 ದಿನ. ஐயா ಅಯ್ಯ திரும்ப இல்லைங்க. ಮತ್ತೆ ಹಾಗೆ ಅಬೌಟ್ என்ன ஆயிட்டாரு? ಏನಾಗ್ಬಿಟ್ರು? என்ன ஆயிட்டு? 8 நாள் தான். 8 ದಿನ. நல்லவரா கெட்டவரா? ಒಳ್ಳೆಯವರ ಕೆಟ್ಟವರ? நல்லவரா கெட்டவரான்னு கேட்டேன். ಒಳ್ಳೆಯವರ ஒரு ಕೆಟ್ಟವರ? வார்த்தை போடுவாங்க, ಒಂದು ವಾರ್ತೆಗೆ அதை இங்கிலீஷ்ல போடுவாங்க. ಅದನ್ನ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ My failure based on my foolishness. தம்பி போடுங்க. My failure based on my foolishness. ನನ್ನ ಒಂದು ಹುಚ್ಚುತನದಿಂದ என்ன பண்றது? ನಾನು ಸೋಲನ್ನು ಕಂಡೆ. சொல்லுங்க, என்னுடைய ನನ್ನ மதியினம் தான் ಹುಚ್ಚುತನವೇ என் தோல்விக்கு காரணம். ನನ್ನ ಸೋಲಿಗೆ ಕಾರಣ. சொல்லுங்க, your foolishness Your foolishness based on your choice. based on your choice. அவர் ரெண்டு சாய்ஸ் இருக்குது அவருக்கு. ಅವರಿಗೆ 2 ಚಾಯ್ಸ್ ಇದೆ. ಒಂದು, ஆண்டவர் பின்னால போலாம், ದೇವರ ಹಿಂದೆ ಹೋಗ್ಬಹುದು, மனுஷன் பிடிக்கலாக்கலாம். ಮನುಷ್ಯರನ್ನು ஆனா அவர் என்ன ಹಿಡಿಯುವ. சாய்ஸ்? ಆದ್ರೆ ಅವ್ರು ಏನನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು? என்ன சாய்ஸ் அவருக்கு? ಏನ್ ಅವರ ಆಯ್ಕೆ? மீனாவுக்கு பின்னால போயிட்டார். ಮೀನರ ಹಿಂದೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. மீனா இல்ல, மீன். ಮೀನರ ಹಿಂದೆ. சத்தமா சொல்லுங்க. ಮೀನವರ ಹಿಂದೆ. எத்தனை நாளைக்குள்ள? ಎಷ್ಟು ದಿನದ ಒಳಗೆ? 8 நாளைக்கு பின்பு. என்னங்க? 8 நாள்ல மனசு மாறிடுச்சு. 8 ದಿನದಲ್ಲಿ ಅವರ ಹೃದಯ ಬದಲಾಯಿತು. எத்தனை பேர் புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ காரணம் ಆಗ್ತದೆ? தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஏமாற்றம், ಏಮಾರುತನ, விரக்தி. அதாவது வாழ்க்கையில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அது எதிர்பார்ப்பு நடக்கல. ಜೀವನದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಎದುರು ನೋಟವಿತ್ತು, ಅದು ನಡೆಯಲಿಲ್ಲ. நல்லா புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ ನಿಮಗೆ? கவனிங்க. ಗಮನಿಸಿ. 8 நாள் தான். 8 ದಿನಾನೇ. 3.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். 3.5 ವರ್ಷದ ಅನುಭವ. 3.5 வருஷம் காப்பாத்தினவரு 3.5 ವರ್ಷ ಕಾಪಾಡಿದವರು 8 நாள் காப்பாத்த மாட்டாரா? ಇನ್ನು 8 ದಿನ ಕಾಪಾಡಲ್ಲ. ஐயா சொல்லுங்கய்யா. ಅಯ್ಯ ಹೇಳಿ. இத்தனை நாள் நடத்தினாரே, ಇಷ್ಟು ದಿನ ನಡೆಸಿದ್ರಲ್ಲ, நடத்தினாரே, ಇವಾಗ ನಡೆಸಿದ್ರಲ್ಲ, நடத்தினாரே, ನನ್ನ ನಡೆಸಿದ್ರಲ್ಲ, ஐயாவை நடத்தினாரே, ಅಯ್ಯನ ನಡೆಸಿದ್ರಲ್ಲ, எபினேசரா இருந்தார், ಎಬಿನೇಸರ್ ಆಗಿದ್ರು, இம்மானுவேலா இருக்கிறார், ಇಮ್ಯಾನುವೇಲ್ ಆಗಿದ್ದಾರೆ, யெகோவா ஈரா இருப்பார். ಯೆಹೋವ ಈರೆ ಆಗಿರ್ತಾರೆ. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய அறிவு இருக்கு. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಿಗೆ ಎಷ್ಟು ಚಿಕ್ಕ ಬುದ್ಧಿಹೀನತೆ. எங்க
போயிட்டார் இப்போ? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು? அப்படிங்க. நம்பர் 1 அதில் போடுவாங்க இஸ் சாய்ஸ். எல்லாம் சொல்லுங்க. ಅವರ ಆಯ್ಕೆ. சத்தமா ಜೋರಾಗಿ அவர் விருப்பம். சொல்லுங்க எல்லாரும். ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. ஐயா நீங்க வந்து நில்லுங்க. நீங்க தான் ஏசுநாதர், நில்லுங்க. ஒயிட் அண்ட் ஒயிட். அப்படியே அப்படின்னு அங்கே நில்லுங்கய்யா. இந்த 4 குறிப்பு எனக்கு வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். ಈ 4 தம்பி, ವಿಷಯಗಳು ವೇಗವಾಗಿ ஃபூலிஷ்னஸ் மேலே வரணும், ஃபெயிலியர் கீழே வரணும். நான் தப்பா போட்டேன். ரைட், அங்கே நில்லுங்கய்யா. இப்போ இவருக்கு பின்னால போகலாம். அவரோட 3.5 வருஷம் அனுபவம் இருக்குது. ಅವರ ಜೊತೆ 3.5 ವರ್ಷ ಅನುಭವವಿದೆ. நம்பத்தகுந்தவர், ನಂಬತಕ್ಕವರು, நம்பிக்கை உள்ளவர், ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರು, சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಕಾಪಾಡುವವರು. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ಆಮೆನ್. இவர் தான் அவர் அழைச்சாரு. ಇವರೇ ಅವರನ್ನು ಕರೆದರು. புரியுதா உங்களுக்கு? இவர் தான் அவர் கூப்பிட்டாரு. ಇವರೇ ಅವರನ್ನು ಕರೆದರು. இப்போ 8 நாள் தான் ஆச்சு. ಈಗ 8 ದಿನ ಆಗಿದೆ. இப்போ எங்க போயிட்டாரு? ಈಗ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು? முதல்ல நில்லுங்க, பக்கத்தில் நில்லுங்க. பக்கத்தில் போய் நில்லுங்க. அவர் பக்கத்தில் போய் நில்லுங்கண்ணே. கை பிடிச்சி நில்லுங்க, கை பிடிச்சி. பிரதர் நீங்கள் அவர் தலைமையில கை வைங்க. அவர் தான் கேசுனாதர். ஆ 8 நாள் தான் ஆச்சு. 8 ದಿನ ಆಯ್ತು. கை பிடிச்சிங்க 2 பேரும். ಕೈ ಹಿಡ್ಕೊಳ್ಳಿ கட்டி ಇಬ್ರು. பிடிச்சிங்க பிரதர். 2 பேரும் அணைச்சிருங்க என்ன. ஐயா நீங்க ஒரு அணைச்சிக்கிங்க என்ன. ஆ ரைட் ரைட் ரைட். இவ்வளோ நெருக்கம். ಎಷ್ಟು ಹತ್ತಿರವಾಗಿ. பரிவு பரிவு ಪರಿವನ கைண்ட்னஸ், இரக்க குணம், ಕರುಣೆಯ ಗುಣ, பாசம் எல்லாம் இருக்குது. ಪ್ರೀತಿ ಎಲ್ಲ ಇದೆ. எல்லாம் பார்த்தார். ಎಲ್ಲ ನೋಡಿದ್ರು. அவங்க மாமியார் சுகமான போது இவரே போய் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்றாரு. ಅವರ ಅತ್ತೆ ಸೌಖ್ಯಕ್ಕೆ ಅವರೇ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. உங்களுக்கு ಅರ್ಥ ಆಗ್ತದೆ? கானாவூர் கல்யாணத்துல அது அழைத்தார் போனார். ಕಾನಾನ ವಿವಾಹಕ್ಕೆ ಕರೆದರು அது ಹೋದರು. கடமை. ಅದು ಜವಾಬ್ದಾರಿ. ஆனா பேதுரு மாமியார் வீட்டுக்கு போனது உறவு. ಆದರೆ ಪೇತ್ರ ಅತ್ತೆಯ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದು இவர் ಸಂಬಂಧ. கூடவே இல்ல. ಅವ್ರ ಜೊತೆ ಅವ್ರು கூடாமலே அவர் வீட்டுக்கு போய் மாமியார் சுகமாக்கினார். ಕರೀದಿರನೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ அந்த நன்றி கொஞ்சம் கூட இவருக்கு இல்ல. ಆ ಕೃತಜ್ಞತೆ ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಇವರಿಗಿಲ್ಲ. கேளுங்க, நன்றியா இருக்கிறீங்க கேளுங்க. கேளுங்க, நன்றியா இருக்கிறீங்களா கேளுங்க. நன்றியா இருப்பீங்களான்னு உங்க கேளுங்க. மாமியார் சுகமாக்கணுனே. அங்கிள் உங்க மைக் எங்க? உங்க மைக் எங்க? நன்றியா இருக்கிறியா? நான் சொன்னதுக்கெல்லாம் என் கூட இருந்து எனக்கு நன்றி இல்லையா? 12 கூட எடுத்துட்டு போனீங்க. 12 கூட நிறைய எடுத்துட்டு போனீங்களே, அப்போவாது உங்களுக்கு அதை கூட உங்களுக்கு நன்றி இல்லையா? 8 நாள் தான் ஆச்சு. 8 நாள் தானே ஆச்சு. அதிக நாள் மல்லியே நீ இப்படி வந்துருங்க, போயிடுங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ಇದೇ ನಮ್ಮ ಜೀವನ. ஏதோ சின்ன பிரச்சனை, ಇದೊಂದು ಸಣ್ಣ ஒரு ಸಮಸ್ಯೆ, சின்ன போராட்டம், ಒಂದು ಸಣ್ಣ ಹೋರಾಟ, ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கல, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಸಿಗಲಿಲ್ಲ. உடனே எங்க போயிட்டாரு அவரு? ಕೂಡನೆ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು? சொல்லுங்க, உலகத்துக்குள்ளே. ಲೋಕದ ಒಳಗೆ. எல்லாம் சொல்லுங்க, உலகத்துக்குள்ளே. ಲೋಕದ ಒಳಗೆ. இப்போ அவருடைய சாய்ஸ் என்ன தெரியுமா? ಈಗ ಅವರ ಆಯ್ಕೆ ಏನು ಗೊತ್ತಾ? நேத்து வரைக்கும் ನಿನ್ನೆಯವರೆಗೂ இயேசுநாதர் சாய்ஸ். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಯ್ಕೆ. இப்போ ಈಗ மீனா தான் சாய்ஸ். ಮೀನೇ ಚಾಯ್ಸ್. புரியவே இல்லை. எது சாய்ஸ்? ಈಗ ಚಾಯ್ಸ್ ಏನು? வசனம் படிக்கிறேன் கேளுங்க. 21ஆம் அதிகாரம் 21ನೇ 3ஆம் வசனம். 3ನೇ ವಾಕ್ಯ. சீக்கிரம் போடுங்க. ஃபூலிஷ்னஸ் அது போடுற பாருங்க தம்பி, போடுங்க. ஃபூலிஷ்னஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் போடுங்க. சொல்லுங்க, அவருடைய ஃபூலிஷ்னஸ் எல்லாம் சொல்லுங்க. அவர் என்ன நினைச்சா தெரியுமா? ஹலோ, அவர் போயிட்டாரு, உட்காந்துட்டாரு. அவர் போனா என்ன, நான் வாழ்வேன். ಅವ್ರು ಹೋದ್ರೆ ಏನು, ನಾನು ಜೀವಿಸ್ತೀನಿ. அவர் போனா என்ன, ಅವ್ರು ಹೋದ್ರೆ ಏನು, நான் வாழ்வேன். ನಾನು ಜೀವಿಸ್ತೀನಿ. திறமை இருக்குது, ನನಗೆ அறிவு இருக்குது, ತರಬೇತಿ ಇದೆ, சகல கலா வல்லவன், ಸಕಲ ಕಲಾ, எனக்கு எல்லாமே தெரியும், ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು, ஆழம் தெரியும், உயரம் தெரியும், ಆಳವೂ ಗೊತ್ತು, எல்லாம் தெரியும், ಎಲ್ಲ ಗೊತ್ತು, நான் பழைச்சுப்பேன், ನಾನು ಬದುಕೊಂತೀನಿ. ஹலோ சொல்லுங்க, அவரை பத்தி சொல்லுங்க. முடியாது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ಎಲ್ಲ ಹೇಳಿ, ಆಗಲ್ಲ. சத்தமா சொல்லுங்க, ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. அவரை பத்தி சொல்லுங்க. ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ. ஒண்ணுமே ஆகாது பிரதர். ಏನು ಆಗಲ್ಲ ಸಹೋದರ. கன்னடால என்ன சொல்றது? கன்னடால என்ன? ஏன் ஆகல? ಏನು ಆಗಲ್ಲ. நமக்கு ஆகிறது இல்ல. ನಮಗೆ ಆಗಲ್ಲ. சொல்லுங்க, அவரை பார்த்து ஒண்ணும் ஆகாது. ಏನು ಆಗಲ್ಲ. சத்தமா ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. 21ஆம் வசனம். 21 21 3ஆம் வசனம். 3ನೇ ವಾಕ್ಯ. சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு. சொல்லுங்க, இவருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. நமக்கு நீங்க வாங்கன்னு சொல்லுங்க இவரை பார்த்து. ஆமா, நீங்க வாங்க, போலாம், பார்ட்னரா இல்ல, பாதி இந்த நல்லதான் வேலை செஞ்சிருந்தாரு. இவர் வந்து யோவான் டாக்டர். அவர் லூக்கா டாக்டர்.
இந்த ஆளுக்கு புத்தி வேணாம். டாக்டர் தொழிலை விட்டு எங்க போறாரு இப்போ? ಡಾಕ್ಟರ್ ಕೆಲಸ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ ಈಗ? உங்க லெவல் என்ன? ನಿಮ್ಮ ಲೆವೆಲ್ ಏನು? நீங்க யாருங்க? ನೀವು ಯಾರು? சத்தமா சொல்லுங்க. டாக்டர் எங்க ಡಾಕ್ಟರ್ போறாரு இப்போ? நாத்தத்துக்கு பின்னால சொல்லுங்க. ஆண்டரை விட்டுட்டா ದೇವರನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ರೆ வாழ்க்கை நாத்தம் அடிக்கும். ಜೀವನನೇ ನಾತ, சோறு கிடைக்காது, ಊಟ ಸಿಗಲ್ಲ, தண்ணி கிடைக்காது, ನೀರ್ ಸಿಗಲ್ಲ, ஒண்ணுமே கிடைக்காது. ಏನೂ ಸಿಗಲ್ಲ. இவரு நினைச்சாரு, திரும்பி என்ன ಅವ್ರು ಏನ್ நினைச்சாருன்னா, ಅನ್ಕೊಂಡ್ರಂದ್ರೆ இயேசுநாதர் போயிட்டாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೊಟ್ಟೋದ್ರು, மை மினிஸ்ட்ரி இஸ் ஓவர். அதுல ನನ್ನ போடுவாங்க. ಸೇವೆ ಮುಗೀತು, சரி, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ನನ್ನ ಜೀವನ ಮುಗಿದೋಯ್ತು. தம்பி பாயிண்ட்ஸ் போடுங்க. என் வாழ்க்கை ஓவர். ನನ್ನ ಜೀವನನೇ ಮುಗೀತು. எல்லாம் சொல்லுங்க. மை லைஃப் இஸ் நாட் ஓவர். ಎಲ್ಲ ಹೇಳಿ ಮೈ ಲೈಫ್ ಇಸ್ ನಾಟ್ ಓವರ್. சத்தமா சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. சொல்லுங்க. வேலை இல்ல, ಕೆಲಸ ಇಲ್ಲ, வாழ்க்கை இல்ல, ಜೀವನ ಇಲ್ಲ, சுகம் இல்ல, ಸೌಖ್ಯವಿಲ್ಲ. but still my life is not over. ಆದರೂ ಕೂಡ ನನ್ನ ಜೀವನ ಮುಗಿಯಲಿಲ್ಲ. பிரதர் புரியுதா உங்களுக்கு? புரிஞ்ச மாதிரி தெரியல. சொல்லுங்க. இன்னும் நான் வாழ முடியும், ನಾನು ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ, இன்னும் வாழ முடியும், ಇನ್ನೂ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ, இன்னும் வாழ முடியும். ಇನ್ನೂ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. சத்தமா சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன்? ಆದರೂ ಜೀವಿಸುತ್ತೇನೆ. எல்லாம் சொல்லாமா? ಯಾಕೆ ಯಾಕೆ? போராட்டங்கள் ஓயல, பாடுகளோ ஓயல, ஆனாலும் வாழ்கிறேனே. ಪಾಡುಗಳು ಕೂಡ ಹೋಗಿಲ್ಲ, ಆದ್ರೂ ಜೀವಿಸ್ತಿದ್ದೀನಿ. இல்ல ಯಾಕೆ? சர்க்கஸ்ல வாசிக்கலாம் போயிட்டாங்களோ? சர்க்கஸ்ல வாசித்த எல்லாம் வீடு போய் விடுவாங்க. ரைட், அப்படியே இருங்க. என்ன நினைக்கிறாரு தெரியுமா? என்ன நினைக்கிறாரு தெரியுமா? ಏನ್ ಅನ್ಕೊಂತಿದ್ದಾರೆ வசனம் ಗೊತ್ತಾ? போடுங்க. ವಾಕ್ಯ சொல்லுங்க. ಹಾಕಿ ஸ்டில் சொல்லுங்க. ಸ್ಟಿಲ್ சொல்லுங்க. மை மினிஸ்ட்ரி ನನ್ನ ಒಂದು இஸ் ಸೇವೆ நாட் ஓவர். ಮುಗಿಯಲಿಲ್ಲ. அதுல ஒன்று போட்டிருக்காங்க. யுவர் ஃபூலிஷ்னஸ் பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ். ಯುವರ್ ಫೂಲಿಶ್ನೆಸ್ ಬೇಸ್ಡ್ ಆನ್ ಯುವರ್ ಚಾಯ್ಸ್. 3 வருஷம் இருந்தாரே, 3.5 ವರ್ಷ அவர் ಇದ್ರಲ್ಲ, நல்லவரா கெட்டவரா? ಅವ್ರು ಒಳ್ಳೆಯವರ ಕೆಟ್ಟವರ? எங்கோ நான் வாழ்ந்தேன், ಅಲ್ಲೇಲೂಯಾ. அறியாமல் அலைந்தேன், என்னை நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து. 8 நாள் தான் ஆச்சு. சொல்லுங்க. என் ஏமாற்றங்களும், ನನ್ನ ಏಮಾರುವಿಕೆ, என்னுடைய தோல்விகளும், ನನ್ನ ಸೋಲು, என்னுடைய இழப்புகளும் ನಾನು தற்காலிகமானது. சொல்லுங்க. நிரந்தரமானவர், ನಿರಂತರವಾದವರು, நித்தியமானவர், ನಿತ್ಯವಾದವರು, உண்மை உள்ளவர், ನಿಜ உள்ளವರು, சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். ಹೇಳುವ ಮಾತನ್ನು ಕಾಪಾಡುವವರು. கைத்தறி சொல்லுங்க. கைத்தறி சொல்லுங்க எல்லாரும். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಹೇಳೋಣ ಎಲ್ಲರೂ. அதுல இன்னொன்னு போட்டிருக்கிறேன். தன் பாவ வாழ்க்கைக்கே திரும்பி போய்விட்டார். ತನ್ನ ಪಾಪ ಜೀವನಕ್ಕೆ ತಿರುಗಿ எங்க போயிட்டாரு இப்ப அவரு? எங்கிருந்து வந்தீங்க? ಎಲ್ಲಿಂದ ಬಂದ್ರಿ? ಪಾಪ ಜೀವಿತದಿಂದ ಬಂದ್ರಿ. எங்கிருந்து வந்தார் அவரு? ಎಲ್ಲಿಂದ ಬಂದ್ರು? சத்தமா. நாற்றமான வாழ்வை நறுமணமான வாழ்க்கையை கர்த்தர் மாத்தினாரு. ದುರ್ವಾಸನೆಯಾದ ಒಂದು ಜೀವನವನ್ನು ದೇವರು ಸುಗಂಧವಾಗಿ அவர் ಬದಲಾಯಿಸಿದರು. பக்கத்துல இருந்தாலே ஒரு பெரிய மதிப்பு தான். ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ರೇನೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಗೌರವ. உங்க ஐயா பக்கத்துல உட்கார்ந்தாலே பெரிய மதிப்பு தான். ಅಯ್ಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರೇನೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಗೌರವ. எங்க போயிட்டாரு இப்ப ஐயா? ಈಗ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು ಅಯ್ಯ? கொய்யாவிக்கு போயிட்டாரு. நாற்றமான வாழ்வை நறுமணமான வாழ்க்கையை மாத்தினார். ದುರ್ವಾಸನೆ ಒಂದು தம்பி சொல்றது ಜೀವನವನ್ನು புரியுதாமா? ಸುಗಂಧವಾಗಿ பொண்ணுக்காக, ಬದಲಾಯಿಸಿದರು. மண்ணுக்காக, வேலைக்காக, ஏதோ ஒண்ணுக்காக டோன்ட் கோ பேக். எங்க போயிட்டாரு இப்ப அவரு? ಮಣ್ಣುಗಾಗಿ, ಕೆಲಸಕ್ಕಾಗಿ, ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಹಿಂದೆ ಹೋಗ್ಬೇಡಿ. அவருடைய இதயம் எவ்வளவு வேதனைப்படும் இல்ல? ಅವರ ಹೃದಯ ಎಷ್ಟು ವೇದನೆ என்ன சொல்லுவாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? நன்றி கெட்டவன், ಕೃತಜ್ಞತೆ துரோகி. ದ್ರೋಹಿ. ஹலோ, இவரை விட நல்லவங்களா இருக்கிறாங்க. ಇವರಿಗಿಂತ ಒಳ್ಳೆಯವರಿದ್ದಾರೆ, ஜீனியஸ் இருக்கிறாங்க, ಜೀನಿಯಸ್ ಇದ್ದಾರೆ, படிச்சவங்க இருக்கிறாங்க, ಓದಿದವರಿದ್ದಾರೆ, ஸ்காலர் இருக்கிறாங்க. ಸ್ಕಾಲರ್ಸ್ என்னவோ ಇದ್ದಾರೆ. தெரியல, ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, அவர் இவரை சூஸ் பண்ணிட்டாரு. ಅವರು ಇವರನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಬಿಟ್ರು. இவருக்கு என்ன இல்ல கொஞ்சம் கூட? ಅವ್ರಿಗೆ ಏನಿಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಕೂಡ? என்ன இல்ல? ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ಲ, மனசாட்சியே இல்ல, ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ. எங்க போயிட்டாரு திருப்பி? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರಿ? இவர் போனாலும் பரவாயில்ல, ಅವ್ರು ಹೋದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. அப்பாவி மனுஷன், பால் குடிக்கிற குழந்தை, ಹಾಲು ಕುಡಿಯುವ ಮನುಷ್ಯ, ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, இவரையும் கூட்டு போயிட்டாரு. ಅವ್ರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ರು. இந்த ஆளுக்கு புத்தி வேணாம். ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ ಬುದ್ಧಿ ಬೇಡ. அவருக்கு மீன் பிடிக்க தெரியும், ಅವರಿಗೆ ಮೀನ್ ಹಿಡಿಯಕ್ ಗೊತ್ತು, இவருக்கு மீனா தான் தெரியும். ಅವರಿಗೆ ಮೀನಾನೇ ಗೊತ್ತು. ஆனா மீன் பிடிக்க அவருக்கு தொழில் தெரியும், ಮೀನು ಹಿಡಿಯುವ ಕೆಲಸ ಅವ್ರಿಗೆ இவருக்கு ಗೊತ್ತು, தொழிலே தெரியாது. ಅವ್ರಿಗೆ ಆ ಕೆಲ್ಸನೇ இதை விட்டு ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் பின்னால போனா என்ன ஆயிடும்? ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಹಿಂದೆ ಹೋದ್ರೆ கவனிங்க, ಏನಾಗುತ್ತೆ? என்னைக்குமே ಯಾವುದಕ್ಕೂ பின்மாற்றக்காரனுடைய வாழ்க்கை வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ಹಿಂಜಾರಿ ಹೋದವರ ವಾರ್ತೆ ತುಂಬಾ ரொம்ப ಶಕ್ತಿಯುತವಾಗಿರುತ್ತೆ, அட்ராக்டிவா இருக்கும். ತುಂಬಾ ಆಕರ್ಷಣೆಯಾಗಿರುತ್ತೆ. ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கிறது, ಆಂಗ್ಲದಲ್ಲಿ the ಒಂದು world promise the best but give the worst. ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಇದೆ. ಲೋಕವು ಬೆಸ್ಟ್ ಆಗಿರುವುದನ್ನು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡುತ್ತೆ, ಆದ್ರೆ ವರ್ಸ್ಟ್ ಆಗಿರುವುದನ್ನು உலக ಕೊಡುತ್ತೆ. மேலான ஒன்றை சொல்லும், ಲೋಕವು ನಿಜವಾದ ಒಂದನ್ನು ಹೇಳುತ್ತೆ, கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். ಆದ್ರೆ ತಪ್ಪಾದ ಒಂದನ್ನು பாருங்க, ಕೊಡುತ್ತೆ. இவரே திறமைசாலி, ரொம்ப திறமைசாலி. ಇವರೇ ತುಂಬಾ ಒಬ್ಬ ಟ್ಯಾಲೆಂಟೆಡ್ உங்க மனைவி ಪರ್ಸನ್, இருக்காங்களா? ரொம்ப திறமைசாலி, ரொம்ப திறமைசாலி. ವೆರಿ ಟ್ಯಾಲೆಂಟೆಡ್. இவருக்கு அவர் குள்ளா போட்டாரு.
ಇವರಿಗೆ ಅವರು ಟೋಪಿ ಹಾಕ್ಬಿಟ್ರು. அப்படின்னு திரும்பி நில்லுங்க, அப்படி திரும்பி நில்லுங்க பிரதர், அந்த பக்கம் நில்லுங்க, என்ன நீங்களும் நில்லுங்க பின்னால. அடிக்கப்பட்ட ஆடு மாதிரி போறாரு இவரும். எங்க போறாரு? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ? கீழே விழுந்துட போறீங்க. சத்தமா சொல்லுங்க, ಜೋರಾಗಿ ಹೇಳಿ, சத்தமா சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. அவர் என்ன நினைச்சாருன்னா ಅವ್ರು ಏನ್ ಅನ್ಕೊಂಡ್ರು ಅಂದ್ರೆ, நான் என் வாழ்க்கையை பார்த்துப்பேன், ನಾನು ನನ್ನ ಜೀವನವನ್ನು எனக்கு ನೋಡ್ಕೊಂತೀನಿ, திறமை இருக்குது, ನನಗೆ அறிவு இருக்குது, ನನಗೆ ಬುದ್ಧಿ படிப்பு ಇದೆ, இருக்குது, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ எனக்கு ಇದೆ, அவரை தெரியும், ನನಗೆ ಅವ್ರಿಗೆ எனக்கு ಗೊತ್ತು, இவரை தெரியும், ನನಗೆ ಇವರು ಗೊತ್ತು, எனக்கு பாபு தெரியும், ನನಗೆ ಬಾಬು ಅವ್ರು ಗೊತ್ತು, எனக்கு அவரை தெரியும், ನನಗೆ ಅವ್ರು ಗೊತ್ತು, கருணாமூர்த்தியா கருணாவை தெரியும், ಕರ್ಣ ಅವ್ರು ಗೊತ್ತು, எனக்கு எம்எல்ஏ தெரியும், MLA ಗೊತ್ತು, எம்பி தெரியும், MP ಗೊತ್ತು, எனக்கு சிஎம்ஏ தெரியும். ನನಗೆ CMA ಗೊತ್ತು. அதை நம்பி இந்த லூசு போச்சு. ಅದನ್ನ ನಂಬಿ ಹುಚ್ಚರು ಹೋದ್ರು. சத்தமா சொல்லுங்க, ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. சொல்லுங்க. வேஸ்ட் ஆஃப் டைம், ಸಮಯದ ವೆಚ್ಚ, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, ನಮ್ಮ ಒಂದು ಶಕ್ತಿಯ ವೆಚ್ಚ, வேஸ்ட் ஆஃப் டேஸ். ಸಮಯ சொல்லுங்க. ದಿನದ ವೆಚ್ಚ, பணம் சொல்லுங்க, நாட்கள் விரயமானது. ದಿನಗಳು ತುಂಬಾ ಬೆಳೆ the ಉಳ್ಳದ್ದು. strength has been lost. சொல்லுங்க, பலன் போச்சு, ಬಲವು ಹೋಯ್ತು, எல்லாம் போச்சு, ಎಲ್ಲ ಹೋಯ್ತು, தொழிலும் போச்சு, இவரு தொழில் போச்சு, ಅವರ ಕೆಲಸನೂ ಹೋಯ್ತು. இவர் டாக்டர், இவரு ಅವರು ಡಾಕ್ಟರ್. எது பெருசு? ಯಾವುದು ದೊಡ್ಡದು? ஆனா இப்ப எங்க போயிடுச்சு? ಮೀನ್ பிடிக்க. புத்திவானா? அவரை கேட்டீங்களா? ஐயாவை கேட்டீங்களா நான் போலாமான்னு? ஐயாவை கேட்டீங்களா? அவரே கேட்டீங்களா? அவரை ஐயாவும் கேட்கல, ಅಯ್ಯನೂ அவரும் கேட்கல. ಏಸು ಸ್ವಾಮಿನೂ ಕೇಳಿಲ್ಲ. எப்படி உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணிட்டாரு? ಅಷ್ಟು என்னைக்குமே ஒரு பாவி ரொம்ப சீக்கிரத்தை அட்ராக்ட் பண்ணுவான் மத்த இன்னொரு பாவியை. ಯಾವಾಗಲೂ ಒಬ್ಬ ಪಾಪಿ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಬೇಗನೆ ಆಕರ್ಷಣೆ ஒரு ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ. பின்மாற்றக்காரன் ಒಬ್ಬ ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವ இன்னொரு பின்மாற்றக்காரனை ஈஸியா அட்ராக்ட் பண்ணுவான். ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಈಸಿಯಾಗಿ எங்களால சபை கூட்ட நான் கூப்பிட்டா வருவாரா இவரு? ನಾನ್ ಕರೆದ್ರೆ ಬರ್ತಾರ அவர் ಇವರು? கூப்பிட்டா வருவாரா? ಅವ್ರು ಕರೆದ್ರೆ ஆனா ಬರ್ತಾರ? இவர் கூப்பிட்டா போறாரு. ಅದೇ ಇವ್ರು ಕರೆದ್ರೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. என்ன சொல்லிருக்கலாம் இவரு? என்ன சொல்லிருக்கலாம்? ಏನ್ ಹೇಳಿರ್ಬೋದು? எனக்கு மீன் பிடிக்க தெரியாதுப்பா, ನನಗೆ ಮೀನ್ ಹಿಡಿಯಲ್ ಬರಲ್ಲಪ್ಪ, எனக்கு மீன் பிடிக்க தெரியாது, ನನಗೆ மீன் ಮೀನ್ சாப்பிட தெரியும், ಇಲ್ಲ, ಮೀನ್ ತಿನ್ನಕ್ ಗೊತ್ತು, எனக்கு கடலை பார்த்தாலே பயம், ನನಗೆ ಸಮುದ್ರ ನೋಡಿದ್ರೇನೆ ಭಯ, புயலை பார்த்தாலே பயம், ನನಗೆ ಸಮುದ್ರ ನೋಡಿದ್ರೆ வீட்டுல வர புயல் வேற, அது அந்த புயல் வேற. ಅಲ್ಲಿಂದ ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ. மனைவி இருக்கிறீங்களா? வீட்டுல வர புயல் வேற, ಮನೆಯಲ್ಲಿ இருக்கிற புயல் வேற, ಇಲ್ಲಿರೋ ಹೆಸರು ಬೇರೆ. வீட்டுல இவர் தான் மாஸ்டர், ಮನೆಯಲ್ಲಿ இப்ப அங்க போனா இவர் அடிமை. ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ இப்ப ಅವ್ರಿಗೆ இவருக்கே சோறு இல்ல. ಇವರಿಗೆ ಊಟ அவர் ಇಲ್ಲ. சொல்ல பாருங்க, ராமுழுதும் பிரயாசப்பட்டோம் ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ஒன்றும் அகப்படவில்லை. ಏನೂ ಸಿಗಲಿಲ್ಲ. அவருக்கே சோறு இல்லைன்னா இவருக்கு சோறு கிடைக்குமா? ಅವರಿಗೆ ಊಟ ಇಲ್ಲ, ಇವ್ರಿಗೆ ಊಟ எல்லாம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஆண்டரை விட்டு போயிட்டீங்கன்னா ಎಲ್ಲ ನೋಡಿ ಹೇಳಿ ದೇವ್ರನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்ல. ಭಿಕ್ಷೆ ಬೇಡಕ್ಕೂ ಲಾಯಕ್ಕಿಲ್ಲ. சொல்லுங்க பிரதர். ಹೇಳಿ ಸಹೋದರ. பாபு கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டரை விட்டு போயிட்டீங்கன்னா, சபையை விட்டு போயிங்கன்னா ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்ல. ಭಿಕ್ಷೆ ಬೇಡಕ್ಕೂ ಲಾಯಕ್ಕಿಲ್ಲ. சொல்லுங்க அவர்கிட்ட. அவர் தான் கூட்டு போனார்ல, நீ தான் போயிட்டீங்களா? அப்புறம் அவர்கிட்ட சொல்றீங்க போய் சொல்லுங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க, எங்க போயிட்டார் அவரு? ಎಲ್ಲಿಗೆ தம்பி ಹೋಗ್ಬಿಟ್ರು? தன் பாவ வாழ்க்கைக்கு திரும்பி விட்டான். ತನ್ನ ಪಾಪ ಜೀವನಕ್ಕೆ ತಿರುಗಿ ಬಿಟ್ಟರು. ஒரு 3 சி சொல்றேன். நம்பர் 1 ಮೂರು ಸಿ. Choice. ಒಂದನೆಯದು ಚಾಯ್ಸ್, நம்பர் 2 ಎರಡನೆಯದು கம்பேனியன், ಕಂಪ್ಯಾನಿಯನ್, நம்பர் 3 ಮೂರನೆಯದು கான்சிக்வன்சஸ். ಕಾನ್ಸಿಕ್ವೆನ್ಸಸ್. இதை மட்டும் பேசி முடிக்கிறேன் இன்னைக்கு. ಇದನ್ನ ಮಾತ್ರ சொல்லுங்க, ಮಾಡಿ சாய்ஸ். ಮುಗಿಸ್ತೀನಿ. ಚಾಯ್ಸ್. அவர் சாய்ஸ் வேற, உங்க சாய்ஸ் வேற. அவருக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்குமா? புரியுதா உங்களுக்கு? அவர் சாய்ஸ் வேற, உங்க சாய்ஸ் வேற. பாருங்க, என் சாய்ஸ் வேற, என் மனைவி சாய்ஸ் வேற. ನನ್ನ ಆಯ್ಕೆ ಬೇರೆ, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಆಯ್ಕೆ ಬೇರೆ. நான் முதல்ல கல்யாணம் ஆன வந்து புதுசுல ನಾನು ವಿವಾಹವಾಗಿ ಬಂದ எங்க ಹೊಸದ್ರಲ್ಲಿ மனைவி ನನ್ನ ಹೆಂಡತಿ பல் விளக்காம காபி குடிப்பாங்க. ಹಲ್ಲುಜ್ಜದೇನೆ ಕಾಫಿ ಕುಡಿತಾರೆ. ஏன்னா அவங்க பான் கிறிஸ்டியன் ஃபேமிலி. ಅವರು ಹುಟ್ಟು ಕ್ರೈಸ್ತವ ಕುಟುಂಬ. எனக்கு ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. ನನಗೆ ಅದು ತುಂಬಾ ಅಸಹ್ಯವಾಗಿತ್ತು. நான் குளிச்சுட்டு தான் காபியே குடிப்பேன். ನಾನು ಸ್ನಾನ ಮಾಡಿನೇ ಕಾಫಿನೇ ಕುಡಿಯೋದು. சுத்த சைவம். ಸುತ್ತ அந்த அம்மா ஆபிரகாம்லாம் சாப்பிட்றாங்க. டெய்லி ஆபிரகாம் வாங்கிட்டு வராங்க. என்னங்க சாப்பிடுறாங்க? ஆபிரகாம். ஆபிரகாம் நான் வெஜ். ஆபிரகாம் நான் தெரியாதா? அது வேற கேட்டு போறாங்க எங்க வீட்டுக்காரமா. எனக்கு பழக்கமே இல்லை. ನನಗೆ ಅಭ್ಯಾಸನೇ ಇಲ್ಲ. நான் வெஜிடேரியன். ನಾನು ವೆಜಿಟೇರಿಯನ್. என்ன நான்வெஜ் மாட்டினதே இந்த ஐயா பிஷப் ஐயா தான். ನನ್ನ ನಾನ್ ವೆಜಿಟೇರಿಯನ್ ಆಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದೆ அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க ரொம்ப உயிருக்கு பயப்படுறீங்க, ನೀವು சாவ ಪ್ರಾಣಕ್ಕೆ மாட்டீங்கன்னு சொல்லுவாரு. ಭಯಪಡ್ತೀರಿ, ராத்திரி ಸಾಯೋದಿಲ್ಲ. 1 மணிக்கு எனக்கு பிரியாணி கொடுத்தாரு அவர். ರಾತ್ರಿ 1 ಗಂಟೆಗೂ ನನ್ಗೆ ಬಿರಿಯಾನಿ ಕೊಡಿಸೋರು. புரியல?
சொல்லுங்க, எங்க போயிட்டாரு அவரு? நான் போட்டிருக்கிறேன், இவரை நியாயம் தீர்த்து கொண்டார். இங்கிலீஷ்ல போடுங்க, ಇವರ மை ನ್ಯಾಯ ತೀರಿಸಿಕೊಂಡರು. லைஃப் இஸ் ஓவர். ನನ್ನ ಜೀವನ ಮುಗಿಯಿತು. சத்தமா சொல்லுங்க, மை லைஃப் இஸ் ஓவர். ಜೋರಾಗಿ ಹೇಳಿ, தம்பி ನನ್ನ போடுறீங்களா? ಜೀವನ ಮುಗಿಯಿತು. மை மினிஸ்ட்ரி இஸ் ஓவர். ನನ್ನ ಸೇವೆ ಮುಗಿಯಿತು. இங்கிலீஷ்ல மினிஸ்ட்ரி இஸ் ஓவர். ಮೈ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಇಸ್ ಓವರ್. நீ சொல்லுங்க பிரதர் அவர்ட்ட, தம்பி ನೀವು ಹೇಳಿ. இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ಸಹೋದರ ಈಗಲೇ ಆರಂಭಿಸಲ್ಪಡುತ್ತೆ. சொல்லுங்க அவரை பார்த்து, ಈಗಲೇ கிட்ட ಆರಂಭ. போய் சொல்லுங்க, கிட்ட தோள் மேல கைப்பட்டு சொல்லுங்க, தோள் மேல கைப்பட்டு சொல்லுங்க. இப்பதான் ತೋಳ ಮೇಲೆ ಕೈ ಪೋಟ್ சொல்லணும். சொல்லுங்க, இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. ಈಗಲೇ ಜೀವನ உன்னை ಆರಂಭಿಸಲ್ಪಡುತ್ತೆ. கொண்டு 5000 பேர் 8000 பேர் உனக்கு கொண்டு ரட்சிக்கப்பட போறாங்க. உன் ஏழ்பட்ட மக்கள்லாம் சுகமா போறாங்க. அறிவு இல்லையா? இதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு இவர் கையை வச்சா அவன் கீழே விழுவான். Amen. அவன் ஏழ்பட்டாலே சுகமாயிடுவாங்க. சுகமாயிடுவாங்க. இவர் எங்க போறாரு இப்போ? ನೆರಳು ತೊಟ್ಟರೆ ಸೌಖ್ಯ ಆಗ್ತದೆ. இது பெருசு. இப்போ ಯಾವುದು ದೊಡ್ಡದು? இது ಈಗ 8000 பேர் ரட்சிப்பு பெருசா, 8,000 உங்க ಜನ வயிறு ರಕ್ಷಣೆ பெருசா? ದೊಡ್ಡದಾ? கவனிங்க. 8,000 பேர் ரட்சிப்புதா பெருசு. அவருக்கு மனைவி தெரியுது, மாமியார் தெரியுது, ஆனா இயேசுவே தெரியல. ಅವರಿಗೆ ಹೆಂಡತಿ ಕಾಣಿಸ್ತಿದ್ದಾರೆ, ಅತ್ತೆ ಕಾಣಿಸ್ತಿದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಾಣಿಸ್ತಿಲ್ಲ. ஏன் மீன் பிடிக்க போனீங்க பிரதர்? ಏನಕ್ಕೆ ಮೀನ್ ಹಿಡಿಯಕ್ಕೆ ಹೋದ್ರಿ ಸಹೋದರ? 8 நாள்ல ஏன் இப்படி பண்ணீங்க? அவருக்கு மைக் கொடுங்க. அவருக்கு கொடுங்க. இப்படி பண்ணிக்கிறீங்களே? அவருக்கு கொடுங்க. அவருக்கு கொடுங்க. ஏன் போனீங்க? சோர்வு தான் 8 நாள்ல. என்ன சோர்வும் வேற சோறு வேற. இதுவரை நடத்த மாட்டாரா? ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದವರು சத்தமா ನಡೆಸಲ್ವಾ? இவர் நடத்துறாரோ இல்லையா? அவர் நடத்துவார். ಇವರು ನಡೆಸ್ತಾರೋ ಇಲ್ವಾ? ಅವ್ರು ನಡೆಸ್ತಾರೆ. சத்தமா சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. இவர் அதாவது இங்கிலீஷ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்குது. ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ இவரே ஒரு தன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறார். ಅವರೇ தமிழ் போடுங்க தம்பி. அவனே அவன் நியாயம் தீர்த்து கொண்டான். ಅವರೇ ಅವರ ನ್ಯಾಯ இனி ತೀರಿಸಿಕೊಂಡರು. ಇನ್ನು இவரை நம்பி பிரயோஜனம் இல்ல. ಇವ್ರನ್ನ ನಂಬಿ இதெல்லாம் ಪ್ರಯೋಜನ ஆயிடுச்சு. ಇಲ್ಲ. 8 நாள் தான் ஆயிருக்கு. சொல்லுங்க, 800 வருஷம் ஆனா கூட இவர்தான் ஆண்டவர். 800 வருஷம் ಆದರೂ ಇವರೇ ದೇವರು. காலங்கள் மாறினாலும் யுகங்கள் மாறினாலும் இவர்தான் கர்த்தர். ಕಾಲಗಳು ಯುಗಗಳು ಬದಲಾದರೂ ಇವರೇ ಕರ್ತರು. பாருங்க, 8 நாள் 8 ದಿನ ஒரு டெஸ்ட், ஒரு இடைவெளி. ஆண்டவர் பாக்குறாரு, என் பின்னால தான் வரியா இல்ல மீனா பின்னால போறியா? ದೇವ್ರು ನೋಡ್ತಿದಾರೆ, ನನ್ನಿಂದೆ ಬರ್ತೀಯಾ ಇಲ್ಲ என் பின்னால தான் வரியா? ನನ್ನಿಂದೆ ಬರ್ತೀಯಾ? பழைய குருடி, ಹಳೆಯ ಕುರುಡಿ. யோசிச்சு பாருங்க, அவரோடு இருப்பது எவ்வளவு பெரிய மேன்மை இல்ல? ಅವರ ಜೊತೆ ಇರೋದು ಎಷ್ಟು எல்லாம் சொல்லுங்க, ಶ್ರೇಷ್ಠವಲ್ಲ? இந்த வேதத்தை சுமப்பது மேன்மை. ಈ ವೇದವನ್ನು பைபிள் ಹೋರುವುದು கையில ಒಂದು எடுத்து ಶ್ರೇಷ್ಠತೆ. ಎಲ್ಲ ಬೈಬಲ್ ಕೈಯಲ್ಲಿ சொல்லுங்க, வேதத்தை சுமப்பது மேன்மை. ಈ ಒಂದು ವೇದವನ್ನು ಹೋರುವುದು இங்க உட்கார்றதே பெரிய மேன்மை. ಇಲ್ಲಿ ಕೂರುವುದೇ ದೊಡ್ಡ அவர் ಶ್ರೇಷ್ಠತೆ. துதிப்பது மேன்மை. ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದು அவர் ಶ್ರೇಷ್ಠತೆ. ஆராதிப்பது மேன்மை. ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು அவரை ಶ್ರೇಷ್ಠತೆ. வாசிக்கிறது மேன்மை. ಅವರನ್ನು ಓದುವುದು ಶ್ರೇಷ್ಠತೆ. தம்பி வாசிக்கிறோம் இல்லைங்க, வாசிக்கிறோம் இல்லைங்க. இங்க மியூசிக் வாசிக்கிறவங்க எல்லாம் மேல உட்காருங்க. மனசாட்சியே இல்லையா? அந்த வீடியோ இருக்கிறீங்களே மீடியால, அது பெரிய மேன்மை. ಆ ವಿಡಿಯೋ ತೆಗೆಯುವುದು ಕೂಡ ஐயா, ಒಂದು ஓடி ದೊಡ್ಡ வர மாட்டீங்களா? ಶ್ರೇಷ್ಠತೆ. தள்ளாடி தவிழ்ந்து அநியாயமா இல்லை இதெல்லாம்? ஐயாவுக்கா வாசிக்கிறது நினைக்கிறேன் நீங்க. தம்பி கொஞ்சம் இல்லைங்க, உங்களை விட பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் இருக்கிறாங்க பெங்களூர்ல. உங்களை விட பெரிய பெரிய ஜீனியஸ் இருக்கிறாங்க இங்க, சூப்பர் ஜீனியஸ் இருக்கிறாங்க. ஆனா உங்களை வாசி வச்சிருக்கிறாரு பெரிய கிருபை. Hallelujah, glory to God. கோயில்ல பாடுறவங்க எல்லாம், ಕೊಯ್ರಲ್ಲಿ ಹಾಡೋರೆಲ್ಲ பாட வரலாம், ஆட வரலாம். ரைட். உங்களை விட சூப்பர் சிங்கர்லாம் இருக்கிறாங்க. ஹலோ, உங்களை விட சூப்பர் சிங்கர்லாம் இருக்கிறாங்க. ನಿಮಗಿಂತ ಸೂಪರ್ ಸಿಂಗರ್ಸ್ ಎಲ್ಲ அப்படியே ಇದ್ದಾರೆ. நில்லுங்க கொஞ்ச நேரமே. உங்களை விட சூப்பர் சிங்கர் இருக்கிறாங்க. ನಿಮಗಿಂತ ಸೂಪರ್ ಸಿಂಗರ್ಸ್ இங்க ಇದ್ದಾರೆ. நிக்கிறீங்களே அதே பெரிய ஆசீர்வாதம். ನೀವು ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲೋದೇ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. இங்க நிக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲೋದೇ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. சொல்லுங்க, மேன்மை சொல்லுங்க, இதான் மேன்மை. ಇದೇ ಶ್ರೇಷ್ಠತೆ. சொல்லுங்க, ஏமாற்றம் வரும், ಏಮಾರುವಿಕೆ மைக் ಬರುತ್ತೆ, தர மாட்டாரு, ಮೈಕ್ ಕೊಡೋದಿಲ್ಲ, சான்ஸ் கொடுக்க மாட்டாரு, ಅವಕಾಶ ಕೊಡಲ್ಲ, மைக் கம்மி பண்ணிடுவாங்க, ಮೈಕ್ ಸೌಂಡ್ வால்யூம் கம்மி பண்ணிடுவாங்க, ಕಮ್ಮಿ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ, அவரே உங்களை திட்டுவாரு. ಅವರೇ ನಿಮ್ಮನ್ನ ಬೈತಾರೆ. சொல்லுங்க, நான் அவருக்காக வரல, ನಾನು ಅವರಿಗಾಗಿ ಬಂದಿಲ್ಲ, அவருக்காக வரேன். ಅವರಿಗಾಗಿ ಬರ್ತೀನಿ. கரங்களை தட்டி ಕೈಗಳನ್ನ ತಟ್ಟಿ. இவர் பாராட்டுறாரோ இல்லையோ அவர் பாராட்டுறார். ಇವರು ಅಭಿನಂದಿಸ್ತಾರೋ ಇಲ್ವೋ ಅವರು ಅಭಿನಂದಿಸ್ತಾರೆ. இத்தனை மகத்துவமுள்ள ஆமென். பதவியில் புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை எங்களுக்கு, எத்தனை மாதயவு, எத்தனை ஆச்சரியம். சத்தமா எத்தனை மாதயவு,
மாதயவு என்று சேர்த்து சொல்றேன். எத்தனை மாதயவு. போதும். கவனிங்க. ಗಮನಿಸಿ, இதுல போட்டிருக்கிறேன் மனித நோக்கம். ಮನುಷ್ಯರ ಉದ್ದೇಶ, அப்படி போடுங்க. மனித நோக்கம், ಮನುಷ್ಯನ ಉದ್ದೇಶ, மனித எண்ணங்கள், ಮನುಷ್ಯನ மனித விருப்பம், ಮನುಷ್ಯನ நிறைவேற்ற ஆசை. ನೆರವೇರಿಸುವ ಆಸೆ. கவனிக்கிறாங்களா உள்ள? சொல்லுங்க. என் நோக்கம், ನನ್ನ ಉದ್ದೇಶ, என் எண்ணம், ನನ್ನ ಒಂದು என் ಆಲೋಚನೆ, விருப்பம். ನನ್ನ ಆಸೆ. ஹலோ தம்பி, சொல்லுங்க. என் நோக்கம், ನನ್ನ ಉದ್ದೇಶ, என் எண்ணம், ನನ್ನ ಆಲೋಚನೆ, என் விருப்பம் ನನ್ನ ಆಸೆ நிறைவேற வேண்டும் என்ற ஆசை. ನೆರವೇರಿಸಬೇಕು யார ಎಂಬ மறந்துட்டாரு ಆಸೆ. அவரு? தம்பி போட மாட்டீங்களாமா? ஓ ரைஸ் ஆகலையா? ரைட். சொல்லுங்க எல்லாரும். நான் வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க. என் நோக்கம், ನನ್ನ ಉದ್ದೇಶ, என் எண்ணம், ನನ್ನ ಆಲೋಚನೆ, என் விருப்பம். ನನ್ನ ಆಸೆ. அதான் ஆசை. இவரை பார்க்கலையா? சொல்லுங்க அவரை பார்த்து. என் எண்ணம், ನನ್ನ ಉದ್ದೇಶ, என் நோக்கம், ನನ್ನ ಆಲೋಚನೆ, என் விருப்பம் ನನ್ನ ಆಸೆ நிறைவேறணும். ನೆರವೇರುತ್ತಾ? நிறைவேறுமா? சத்தியமா நிறைவேறாது. ಸತ್ಯವಾಗ್ಲೂ ನೆರವೇರ. அவர் விருப்பம் நிறைவேறினா உங்க விருப்பம் நிறைவேறும். ಅವರ ಉದ್ದೇಶ ನೆರವೇರಿದ್ರೆ எல்லாம் ನಿಮ್ಮ சொல்லுங்க. ಆಸೆ ನೆರವೇರುತ್ತೆ. எல்லாம் படிங்க. ಎಲ್ಲ ಓದಿ. ಎಲ್ಲರೂ ಈ ವಾರ್ತೆನ ಹೇಳಿ. என் நோக்கம், என் எண்ணங்கள், என் விருப்பம் நிறைவேற வேண்டும், என் ஆசை. இன்னும் ஒன்றுமில்லை, ಏನೂ ಇಲ್ಲ, ஒன்றுமில்லை. ಒಂದೂ நீ ಇಲ್ಲ. சொல்லுங்க. நீ சொல்லுங்க. என்னை விட்டு போச்சுன்னா ನನ್ನ என்னை ಬಿಟ್ಟು விட்டு ಹೋದ್ರೆ போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லை. பிளாட்ஃபார்ம் தான். பிளாட்பாரம் தான். இந்த பரமபதம் தெரியுமா? பரமபதம், பரமபதம் தெரியுமா? ஆ, திடீர்னு மேலே ஏறும், திடீர்னு பாம்புல கீழே இறங்கிடும். பருந்து. இல்லைங்க, பரமபதம். Snake, ஆ. மேலே நேர ஏறும், திடீர்னு மேலே பள்ளத்துல ஏறி இறங்கிடும். இறங்கும். என்னை விட்டு ஓடி போக என்னை முடியுமா? விட்டு ஓடி ನನ್ನ போனால், ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಾ? சொல்லுங்க. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? நாள் நீ சொல்லுங்க. அந்த ஆள் தான் கூப்பிட்டான். அந்த ஆள் தான் கூட்டா நீயும் போயிக்கலாமா? உனக்கு தொழில் தெரியுமா? உனக்கு தொழில் தெரியுமா? உனக்கு தெரியுமா? அந்த ತೊಯಿಲ್ தொழில் தெரியுமா? தெரியுமா? உனக்கு? வேலை கடல் நீந்த தெரியுமா? உனக்கு நீச்சல் தெரியுமா? கடல் குதிக்க தெரியுமா? ஊத்தல் தெரியுமா? உன்னை அந்த ஆள் தெரியுமா? உன்னை அந்த ஆள் தள்ளிடுவாரு. ನಿಮ್ಮನ್ನ எப்படி மைக்கிட்டார் உன்னை? தள்ளிடுவாரு. தள்ளிடுவார் லாஸ்ட்ல. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. துன்மார்க்கரோடு, ದುರ್ಮಾರ್ಗರ ಜೊತೆ, பரியாசக்காரரோடு, ಪರಿಯಾಸ ಮಾಡುವವರ ಜೊತೆ, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளை சேர்ந்தீங்கன்னா ದೇವರನ್ನು ಅರಿಯದ ಜನಗಳ வாழ்க்கை ಜೊತೆ ஒண்ணில்லாம ಸೇರಿದ್ರೆ போயிடும். ನಿಮ್ಮ ಜೀವನ ಏನೂ ಇಲ್ಲದೆ ಹೊಟ್ಟೋಗತ್ತೆ. தம்பி புரியுதா? ತಮ್ಮ ಅರ್ಥ என்ன சொல்லுங்க. ಆಗ್ತಿದ್ಯಾ? துன்மார்க்கரோட, ದುರ್ಮಾರ್ಗರ ಜೊತೆ, பரியாசக்காரரோட, ಪರಿಯಾಸ ಮಾಡುವವರ ಜೊತೆ, தேவன் அறியாதவங்களோட ದೇವರನ್ನು இந்த ಅರಿಯದವರ வாழ்க்கை ಜೊತೆ இருந்தா ನಿಮ್ಮ ಜೀವನ ಇದ್ರೆ நீங்க ஜீரோ ஆயிடுவீங்க. ನೀವು ಝೀರೋ ಆಗ್ಬಿಡ್ತೀರಿ. என்ன ஆயிட்டாரு இப்போ? ಏನಾಗ್ಬಿಟ್ರಿ ಈಗ? என்ன ஆயிட்டாரு? ಏನಾಗ್ಬಿಟ್ರು? ராவணனும் பிரயாசப்பட்டும் ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ என்ன சொல்றாரு? ஒன்றுமில்லை. ಏನೂ ಇಲ್ಲ. சத்தமா ಜೋರಾಗಿ. உங்களுக்கு ஒண்ணு இல்லை, இவருக்கு ஒழுங்கா ஊசி போட்டா 100 ரூபாய் கிடைக்கும். சொல்லுங்க. உன்னை நம்பி நான் கேட்டேன். ನಿಮ್ಮನ್ನ ನಂಬಿ ನಾನು ಕೆಟ್ಟೆ. ஏன்னா உன்னை புத்தி இல்லை உனக்கு. அவர் கூடும்போது மைக்கிட்டாரியா? நான் அவ்வளவு அழகா வருகிறார் அவரு. என்னைக்குமே ಯಾವತ್ತೂ ಕೂಡ துன்மார்க்கனுடைய வாழ்க்கை ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ದುರ್ಮಾರ್ಗರ ಜೀವನ நான் ಆಕರ್ಷಣೀಯವಾಗಿರುತ್ತೆ. சொல்றது புரியுதாமா? ಹೇಳೋದು ಅರ್ಥ ஆனா என்ன சொன்னா தெரியுமா? ಅವನ್ ಏನ್ ಹೇಳ್ದ நீ ಗೊತ್ತಾ? இல்லைன்னா நான் செத்துருவேன். ನೀನ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಸತ್ತೋಗ್ತೀನಿ ಅಂದ. இந்த பொண்ணு அப்படியே மயங்கிடுச்சு. ಆ ಹುಡುಗಿ ಹಾಗೆ ಆಸೆ ಪಟ್ಬಿಟ್ರು. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். ನೀವಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಸತ್ತೋಗ್ತೀನಿ. உன்னை பார்க்கல தூக்கமே வராதுன்னா. ನೀನ ನೋಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿದ್ದೆನೇ இப்ப என்ன ಬರಲ್ಲ. சொல்றான்? ಇವಾಗ ಏನ್ உன்னை பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்றான். ನೀನ ನೋಡಿದ್ರೆ ನನಗೆ ವಾಂತಿ ಬರ್ತಿದೆ நீ ಅಂತಿದ್ದಾನೆ. சொன்னா நீ இல்லைன்னா செத்துருவேன்றான். ನೀನ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ இப்ப ಸತ್ತೋಗ್ತೀನಿ. சொல்றான். ಇವಾಗ உனக்கு நீ ಹೇಳ್ತೀನಿ. இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்ன்றான். ಒಂದು ನೀನಿರ್ಬೇಕು ಇಲ್ಲ ನಾನಿರ್ಬೇಕು. அன்னைக்கு ஓடி ஓடி வந்தான் பின்னால. ಅವತ್ತು ಓಡೋಡಿ ಬಂದ ಹಿಂದೆ. பொக்கே கொடுத்தான். ಬೊಕ್ಕೆ ಕೊಟ್ಟ. நீ ஓடி ஓடி ஆசிட் ஊத்துறான். ಇವಾಗ ಓಡಿ ಓಡಿ ಆಸಿಡ್ இந்த ಸುರಿತಿದ್ದಾನೆ. பொண்ணுக்கு புத்தி வேணா? ಈ ಹುಡುಗಿಗೆ ಬುದ್ಧಿ ಬೇಡ. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இது. இவருக்கு புத்தி வேணா? இவருக்கு தொழில் தெரியாத ஒருத்தர் எங்க போறாரு இப்போ? ಕೆಲಸ ಇಲ್ಲದ ಒಬ್ಬರು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ? இல்ல இந்த விஷயம் தெரியுமா? இன்னொரு விஷயம் தெரியுமா? ಈ ವಿಷಯ ಗೊತ್ತಾ? பாபு நீங்க வாங்க. வாங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 20ஆம் அதிகாரம். 20ನೇ ಅಧ್ಯಾಯ. சத்தமா ಜೋರಾಗಿ அதுல சொல்றாரு. ಅದರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. அதுல சொல்றாரு. ಅದರಲ್ಲಿ 21ஆம் வசனம். 21ನೇ 7ஆம் ವಾಕ್ಯ. வசனம். 7ஆம் வசனம். 7ನೇ ವಾಕ್ಯ. இவர் சொல்றாரு. ಇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அவர் போயிட்டாரு பாருங்க. இல்ல நீங்க புரிய மைக்க. நீ அவர்ட்ட சொல்றீங்க. ನೀವು ಅವ್ರ ಹತ್ರ ಹೇಳ್ತೀರಿ இவர்தான் கர்த்தர்ன்றீங்க. ಇವರೇ ಕರ್ತರು. இவர்தான் கர்த்தர்ன்றீங்க. ಇವರೇ இவர் தான் ಕರ್ತರು. கர்த்தர்.
ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ಗೊತ್ತು, ಆದ್ರೆ ಕುರುಡ ಆಗ್ಬಿಟ್ರು. ಇವರೊಬ್ಬ ಕುರುಡ, ಅವರೊಬ್ಬ ಕುರುಡ. ஐயா கவனிங்க எல்லாரும். ಎಲ್ಲ ಗಮನಿಸಿ. இப்போ ಈಗ அவங்க மனைவி, ಅವರ ಹೆಂಡತಿ, 2 பிள்ளைங்களும், ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು, அவங்க மனைவி ಅವರ பிள்ளைங்கிட்ட போய் இதாண்டா அவங்க அப்பானா எப்படி இருக்கும்? ಇವರೇ ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಂದ್ರೆ ಹೇಗಿರತ್ತೆ? புரியவே இல்லை. ಅರ್ಥನೇ மனைவி உங்க பிள்ளைகிட்ட போய் இதாண்டா நம்ம அப்பான்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳ ಹತ್ರ ಹೋಗಿ ಇದೆ ಅಪ್ಪ ಅಂದ್ರೆ ಹೇಗಿರತ್ತೆ? வேடிக்கையா இருக்கு. ಬೇಡಿಕೆ. பேதுருவுக்கு இவர் சொல்றார், இவர் தான் கர்த்தர்ன்றார். ಪೇತ್ರ ನೋಡಿ ಇವರು ಹೇಳ್ತಾರೆ ಇವರೇ கரங்களை ಕರ್ತರು சொல்லுங்க, ಅಂತ. சொல்லுங்க எல்லாரும். ಎಲ್ಲರೂ அந்த அளவுக்கு குருடாயிட்டாரு, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ டம்மி ஆயிட்டாரு, லூஸ் ஆயிட்டாரு, ஒன்னில்லாம ஆயிட்டாரு. ಏನು ಇಲ್ಲದೆ ಆಗ್ಬಿಟ್ಟು இவர் இவருக்கு சொல்லணும், ಇವರು ಇವರಿಗೆ ಹೇಳಬೇಕು, ஆனா இவர் அவருக்கு சொல்றாரு. ಆದ್ರೆ ಇವರು ಅವರಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. தமிழ் புரியுதா? என்ன புரிஞ்சுது? ஆமா, இவர் என்ன சொல்றாரு? இந்த சபைக்கு முதல்ல வந்தவங்க யாரு? ಸಭೆಗೆ ಮೊದಲು ಬಂದವರು ಯಾರು? இவர் தானா? ஆனா இவர் அவருக்கு சொல்றாரு, இவருக்கு வாக்குத்தத்தமே இல்ல, ಅವರಿಗೆ ವಾಗ್ದಾನ ಇಲ್ಲ, தேவ திட்டம் இல்ல, ದೇವರ தேவ நோக்கம் இல்ல, ದೇವರ இவர் மேல சபையை கட்டல. ಅವರ ಮೇಲೆ ಸಭೆಯನ್ನು சும்மா ಕಟ್ಟಲಿಲ್ಲ. வருவாரு டை கட்டிங்க, ಬರ್ತಾರೆ ಟೈ ಕಟ್ಕೊಂಡು, வருவாரு போவாரு, ಬರ್ತಾರೆ ಹೋಗ್ತಾರೆ. ஆனா அவர் மேல நோக்கம் இருக்குது. ಅವರ ಮೇಲೆ ಉದ್ದೇಶ கிரேட் பிளான், ಗ್ರೇಟ್ ಪ್ಲಾನ್, குட் பிளான், ಗುಡ್ ಪ್ಲಾನ್, காட் பிளான், ಗಾಡ್ ಪ್ಲಾನ್, க்ளோரியஸ் பிளான். ஆனா எல்லா பிளானும் போயிடுச்சு. இப்போ ಎಲ್ಲ ಪ್ಲಾನ್ ಹೋಯ್ತು. மீனாவை பார்த்த உடனே ಮೀನನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ இவருக்கு பிளானே இல்ல, ಇವಾಗ ಪ್ರಣಾಳಿಕೆ ಇಲ್ಲ, நோ ப்ராமிஸ், ಯಾವುದೇ No ವಾಗ್ದಾನ plan, ಯಾವ ಪ್ಲಾನ್ ಇಲ್ಲ, நோ ப்ரொவிஷன். ಯಾವುದೇ ஆனா ರೀತಿಯ இவர் ಉದ್ದೇಶ சொல்றாரு, ಇಲ್ಲ. ಇವರು ಹೇಳ್ತಾರೆ இதான் கர்த்தர்ன்றார். ಇವರೇ ಕರ್ತರು. இத சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு கடலை தற்கொலை பண்ணிக்கிறாரு. ಅದನ್ನು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ವ್ಯಕ್ತಿ ಕೇಳಿ சொல்லுங்க, ஏசுனா விட்டு போனீங்கன்னா ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ கயிறு தான், கயிறு, ಹಗ್ಗಾನೆ, தண்டவாளம், தண்டவாளம், ದಂಡವಾಳ, மண்டவாளம் இல்ல, ಟ್ರೈನ್, ರೈಲ್ವೆ ಟ್ರ್ಯಾಕ್, மூட்டை பூச்சி மருந்து. ತಿಗಣೆ ಔಷಧಿ. ஏசுனா விட்டு போனா என்னதான் ಯೇಸು கிடைக்கும்? ಸ್ವಾಮಿನ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ ಏನ್ ಸಿಗತ್ತೆ? சத்தமா ಜೋರಾಗಿ. சொல்லுங்க, மனிதன் அவர் நோக்கம் நிறைவேறல, ಅವರ ಮೇಲೆ எண்ணங்கள் நிறைவேறல, ಉದ್ದೇಶ தம்பி போடுங்களேன், விருப்பம் நிறைவேறல, ಉದ್ದೇಶ எதுவுமே நிறைவேறல, ನೆರವೇರಲಿಲ್ಲ, எல்லாமே லாஸ் தான். ಎಲ್ಲ ಲಾಸೆ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಹೇಳಿ ஆமென். ಆಮೆನ್. அதுல போட்டிருக்கிறேன், தம்பி அடுத்த போடுங்க, ஆவிக்குரிய நோக்கம் இல்லை, ಆತ್ಮಿಕ ಉದ್ದೇಶ, ஆவிக்குரிய எண்ணமே இல்லை. ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ಆಲೋಚನೆ எவ்வளவு ಇಲ್ಲ. பெரிய வாக்குத்தத்தம் இல்ல? இந்த கல்லின் மேல் ಈ ಕಲ್ಲಿನ என் ಮೇಲೆ சபையை கட்டுவேன், ನನ್ನ ಸಭೆ, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ಪಾತಾಳದ ಬಾಗಿಲುಗಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. நீ சீமோனா இருக்கிறாய், ನೀನು உன்னை ಸೀಮೋನಾಗಿದ್ದೀಯ, பேதுருவாய் மாற்றுவேன். ನಿನ್ನನ್ನು ಪೇತ್ರನಾಗಿ அதாவது ಬದಲಾಯಿಸುವೆನು. இவருக்கு ஒரிஜினல் பேர் வந்து மண்ணாங்கட்டி. ಅವರ ಒರಿಜಿನಲ್ ಹೆಸರು ಬಂದು ಮಣ್ಣಾಂಗಟ್ಟಿ. மண்ணாங்கட்டிய மலையா மாத்துறாரு. ಮಣ್ಣಾಂಗಟ್ಟಿಯನ್ನು ಬೆಟ್ಟವಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. மண்ணாங்கட்டி மலையா மாறுமா? ಏನು மலை வேணா மண்ணாங்கட்டியா மாறும். ಮಣ್ಣಿನ ಒಂದು 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 ಉಂಡೆ ಬೆಟ್ಟ ಆಗತ್ತಾ? மண்ணாங்கட்டி மலையா மாறுமா? ಮಣ್ಣಿನ ಉಂಡೆ ಬೆಟ್ಟ மலை, ಆಗಲ್ಲ. ಆದ್ರೆ ஆனா ಬೆಟ್ಟ மண்ணாங்கட்டிய மலையா மாத்துறாரு. ಅದನ್ನು ஆனா இந்த மண்ணாங்கட்டிக்கு ஒண்ணுமே புரியல. ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನು ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ, இந்த மண்ணாங்கட்டிக்கும் புரியல. ಅವ್ರಿಗೂ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. இது மண்ணாங்கட்டி ஆயிடுச்சு. ஆனா சொல்லுங்க, இரக்கமுள்ளவர், ಕರುಣೆಯುಳ್ಳವರು, தயவுள்ளவர், ದಯವುಳ್ಳವರು, அன்புள்ளவர், ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರು, வாழ்க்கையில் நோக்கி நிறைவேற்றுகிறவர். ಜೀವನದ ಆಲೋಚನೆಗಳು இவர் என்ன ನೆರವೇರಿಸುವವರು. நினைக்கிறார், என்ன நினைக்கிறாருன்னா, ಅವ್ರು ಏನ್ ಅನ್ಕೊಂತಾರೆ எனக்கு ஒரு ಅಂದ್ರೆ, குடும்பம் இருக்கிறது, ನನಗೊಂದು ಕುಟುಂಬ நான் ಇದೆ, தான் தாங்கணும். ನಾನೇ ಅದನ್ನು ಸಹಿಸಬೇಕು. கோடிக்கணக்கான குடும்பத்தை தாங்கும் போது உங்களை தாங்காம இருப்பாரா? ಕೋಟ್ಯಾಂತರ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಸಹಿಸುವ எல்லாம் ದೇವರು கேட்டு சொல்லுங்க, ನಿನ್ನನ್ನು கோடிக்கணக்கான குடும்பத்தை தாங்குகிறவர். ಕೋಟ್ಯಾಂತರ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಸಹಿಸುವವರು. சொல்லுங்க ஐயா, யோவான் சொல்லுங்க. யாரோ சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அவர்தான் பின்மாறி போயிட்டார. சொல்லுங்க சொல்லுங்க. என்னோட மூளை குழம்பி போச்சு பாருங்க. நான் போட்டிருக்கிறேன். எனக்கே கேட்கல சொன்னது. அப்படி நம்ம நினைக்கிறாரு. ஹலோ கவனிங்க, பூச்சக்கரையத்தை தாங்குகிறவர் உங்க குடும்பம் தாங்க மாட்டாரா? ಭೂಚಕ್ರವನ್ನೇ எல்லாம் கரங்களை சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி ಎಲ್ಲ சொல்லுங்க, ಕೈಗಳನ್ನು பூச்சக்கரத்தையே தாங்குகிறவர் ಭೂಚಕ್ರವನ್ನೇ ಹೊರುವವರು ஆஃப்டர் ஆல் என்னை தாங்க மாட்டாரா? ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಹೊರುವುದಿಲ್ಲ. ஒரு நாளைக்கு ஆழ அரிசி எவ்வளவு சாப்பிடுவீங்க? ஒரு நாளைக்கு ஆழ அரிசி 1 கிலோ சாப்பிடுவீங்களா? 1/2 கிலோ சாப்பிடுவீங்களா? 100 கிராம் தான் நானே சாப்பிடுறேன். புரியுதுங்களா? 100 கிராம் சோறு தர மாட்டாரா உங்களுக்கு? 100 ಗ್ರಾಂ ಊಟ ಕೊಡಲ್ವಾ? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ಆಮೆನ್. உலகத்தையே தாங்குறவரு, ಜಗವನ್ನೇ ತಾಳುವವರು, பூச்சக்கரையத்தை தாங்குகிறவரு என்ன ಭೂಚಕ್ರವನ್ನೇ கட்டாயம் ಹೊರುವವರು தாங்குவார். ನಿನ್ನ தம்பி ಕಡ್ಡಾಯವಾಗಿ வசனம் போடுங்க, ಹೊರುವರು. வசனம் போடுங்க எல்லாரும். ವಾಕ್ಯ ಹಾಕಿ. ஆனால் ಆದರೆ எல்லாவற்றையும் மறந்து, ಎಲ್ಲವನ್ನೂ ಮರೆತು, சொல்லுங்க, எல்லாவற்றையும் மறந்து, ಎಲ್ಲವನ್ನೂ அடுத்த ಮರೆತು, பையன்
எல்லாவற்றையும் மறந்து ಎಲ್ಲವನ್ನೂ ಮರೆತು எங்க போயிட்டாரு? மீனுக்கு பின்னால ಎಲ್ಲಿಗೆ போயிட்டாரு. ಹೋಗ್ಬಿಟ್ರು? தம்பி போட்டு வசனம் போட்டு தம்பி. எல்லாவற்றையும் மறந்து ಎಲ್ಲವನ್ನೂ ಮರೆತು எங்க போயிட்டாரு? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು? ஒரு பாருங்க, எவ்வளவு துக்கமா இருக்கிறாருல்ல, துக்கமா இருக்கிறாரு. ದುಃಖವಾಗಿದ್ದಾರೆ. நீங்க தான் எல்லாவற்றையும் மறந்து துக்கமா இருக்கிறாரு. பின்மாற்றமா போய்விட்டார். நான் செய்த எல்லா காரியத்தையும் மறந்து இவர் பின்மாற்றமா போய்விட்டவர். ஆமீன் சொல்லுங்க. ಆಮೆನ್. கவனிங்க, ಗಮನಿಸಿ. நோக்கம் மீன் பிடிக்கிறது இல்ல, ಉದ್ದೇಶ ಮೀನು ಹಿಡಿಯುವುದಲ್ಲ, ஆத்துமாக்களை பிடிப்பது. எல்லாம் சொல்லுங்க, ಆತ್ಮಗಳನ್ನು ಹಿಡಿಯುವುದು. சத்தமா சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. காடானாலும் மேடானாலும் தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், மதீனா அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், மதீனா உள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன். கண்டே அன்பு நேசரை நான் கண்டேன். எல்லாம் சொல்லுங்க, நேசரை நான் கண்டேன். Number 1, ಒಂದನೆಯದು கவனிங்க, இஸ் சாய்ஸ். சொல்லுங்க, சாய்ஸ். ಆಯ್ಕೆ. ரெண்டாவது ಎರಡನೆಯದು இஸ் கம்பானியன். ಕಂಪ್ಯಾನಿಯನ್. இவர் அவரை நம்பினாரு, ಅವರು ಇವರನ್ನ இவர் ನಂಬಿದ್ರು. இவரை நம்பினாரு. ಇವರು ಇವರನ್ನ ரெண்டு ನಂಬಿದ್ರು. பேருமே குட்டிச்சவர் ஆயிட்டாங்க. ಇಬ್ಬರು ಕೂಡ ಏನೂ ಇಲ್ಲದೆ ಆಗ್ಬಿಟ್ರು. சொல்லுங்க, ஒன்றுமில்லை. ಏನೂ ಇಲ್ಲ. அவர் பார்த்து சொல்லுங்க, ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ. என்னப்பா இதை கடிச்சுதாப்பா, ஒழுங்கான ஊசி போட்டு. ஒன்றுமில்லை. ಏನೂ ಇಲ್ಲ. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ மேன் பவர் போச்சு, மணி பவர் போயிடுச்சு, மசில் பவர் கூட போயிடுச்சு. இப்போ எந்த மூஞ்சோட வீட்டுக்கு போவார் இவரு? ಈಗ ಯಾವ ಮುಖದಲ್ಲಿ ಮನೆಗೆ அந்த ಹೋಗ್ತೀಯ? அம்மா சொல்லும், அம்மா அப்பவே ಹೇಳುತ್ತೆ. சொன்ன இந்த ஆளோட சேராதையான்னு. ಮೊದಲೇ ಹೇಳ್ದೆ ಆ ವ್ಯಕ್ತಿ ಜೊತೆ பொண்டாட்டி பேச்ச ಸೇರ್ಬೇಡ. கேட்கணும். ಹೆಂಡತಿ ಮಾತು ಕೇಳಬೇಕು. உங்க மனைவி நில்லுங்க, உங்க மனைவி நில்லுங்க, உங்க மனைவி நில்லுங்க. சொல்லுங்க, பொண்டாட்டி பேச்ச கேட்காதவனுக்குலாம் இதான் கதி. ಹೆಂಡತಿ ಮಾತು ಕೇಳ್ದೇ ಇರೋರಿಗೆಲ್ಲ ಇದೇ ಗತಿ. சத்தமா சொல்லுங்க, ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. உன்னை நீயே ஜஸ்டிஃபை செய்ய வேண்டாம். ನಿನ್ನನ್ನ ನೀನೇ தம்பி ನ್ಯಾಯ ತೀರಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ. காரணங்களை நீயே கற்பித்துக் கொள்ள வேண்டாம். ಕಾರಣಗಳನ್ನು ನೀನೇ ಕಲ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ. தம்பி, காரணங்களை ಕಾರಣಗಳನ್ನು உன்னை நீயே ஜஸ்டிஃபை செய்ய வேண்டாம். நின்னನ್ನ இப்போ நீனே நியாய அவர் மீன் தீர்சಬೇಡ. பிடிக்க போனது அவருக்கு தப்பா தெரியுதா, ரைட்டா தெரியுதா? ಅವ್ರು ಮೀನ್ ಹಿಡಿಯಕ್ ಹೋಗೋದು ಅವ್ರಿಗೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಅನ್ಸತ್ತಾ ತಪ್ಪಾಗಿ ಅನ್ಸತ್ತಾ? அவருக்கு சத்தமா சொல்லுங்க, ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. சொந்த திருப்திக்காக வாழ வேண்டாம். ಸ್ವಂತ ತೃಪ್ತಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಡ. எல்லாம் சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி ಎಲ್ಲ அடுத்த ಕೈಗಳನ್ನು நம்ம ಎತ್ತಿ. சொல்லுங்க, சொந்த திருப்திக்காக வாழாதீங்க, ಸ್ವಂತ ತೃಪ್ತಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಡಿ. அவரை திருப்திப்படுத்துங்க. ಅವರನ್ನ உங்க ತೃಪ್ತಿಪಡಿಸಿ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ನಿಮ್ಮ ಜೀವನ சொல்லுங்க, ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೆ. மனைவி திருப்திப்படுத்த, மனைவியை திருப்திப்படுத்த, ಹೆಂಡತಿಯನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಿ, கணவனை திருப்திப்படுத்த, ಗಂಡನನ್ನು யாரோ ತೃಪ್ತಿಪಡಿಸಲ್ಲ. திருப்திப்படுத்தல்ல, ಯಾರನ್ನೋ என்னை ತೃಪ್ತಿಪಡಿಸಲ್ಲ. படைத்தவரை திருப்திப்படுத்துவேன். ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವರನ್ನು சத்தமா ತೃಪ್ತಿಪಡಿಸುವೆನು. சொல்லுங்க. ಜೋರಾಗಿ எங்க அம்மா ಹೇಳೋಣ. சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, நம்ம அம்மா ಹೇಳಿದ್ರು. எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க, நம்ம ಗಂಡ போகாதே ಹೇಳಿದ್ರು. போகாதே என் கனவா, ಹೋಗಬೇಡ ಹೋಗಬೇಡ பொல்லாத ನನ್ನ சொப்பனம் ಗಂಡ. நானும் கண்டேன். ಕೆಟ್ಟ ಸ್ವಪ್ನವನ್ನು ನಾನು ಕಂಡೆ. இல்ல எல்லாம் சொல்லுங்க, தம்பி பாயிண்ட்ஸ் போடுமா. சொந்த திருப்திக்காக ಸ್ವಂತ ತೃಪ್ತಿಗಾಗಿ நீ வாழ வேண்டாம். ನೀನು ಜೀವಿಸಬೇಡ. சொல்லுங்க, பின்பற்ற வேண்டிய விதத்திலே ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾದ ವಿಧದಲ್ಲಿ பின்பற்றுகிறாயா? ಹಿಂಬಲಿಸುತ್ತೀಯಾ? கவனிங்க, அதுல ஒரு வார்த்தை போடுவாங்க, தேவ சித்தத்தை பின்பற்றாத எவரும் பின்மாற்றக்காரரே. ದೇವ ಚಿತ್ತವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ ಯಾರು ಕೂಡ ಹಿಂಜಾರಿ எல்லாம் வாயத்துல ಹೋಗುವವರೇ. சொல்லுங்க, அவர்ட்ட சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் நீங்க யாரு? அவர் யாரு? நான் கையில பைபிள் வச்சுக்கிறாரு. பைபிள் வச்சுக்கினே பின்மாற்றம். புரியுதுங்களா? எல்லாம் சொல்லுங்க, தேவ சித்தத்தை பின்பற்றாவிட்டால். ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸದೆ ಹೋದರೆ. தம்பி புரியுதாமா பாப்பா? புரியுதுங்களா? நீங்க எப்படி மைக்காக பாடுறீங்களா ஆண்டருக்காக பாடுறீங்களான்னு கேட்டேன். அப்படியா? இல்ல மேக்கப்புக்காக மைக்காகவானே? சொல்லுங்க, தேவ சித்தத்தை ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು பின்பற்றாத எவரும் ಹಿಂಬಾಲಿಸದ ಯಾರು பின்மாற்றக்காரரೇ. ಹಿಂಜಾರಿ ಹೋದವರೇ. சொல்லுங்க, தேவ சித்தத்திற்கு ದೇವ ಚಿತ್ತಕ್ಕೆ புறம்பான வாழ்க்கை. ಶ್ರೇಷ್ಠವಾದ ಜೀವನ. சொல்லுங்க, கடினமாகிறார்கள். ಕಠಿಣ ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. சத்தமா சொல்லுங்க. நான் வேற வார்த்தை போட்டிருக்கிறேன், நாசமாய் போவார்கள். ನಾಶವಾಗಿ ಹೋಗುವರು. இவரு நாசமாயிட்டாரு, ಅವರು ನಾಶವಾದರು. இவரு நாசமாயிட்டாரு. ಇವರು எங்க ನಾಶವಾದರು. இருந்து இவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, இவர்தான்பா கர்த்தரு. ಇವರೇ ಅಪ್ಪ ಕರ್ತರು. வெக்கமா இல்ல?
ನಾಚಿಕೆ ಇಲ್ಲ, 3.5 ವರ್ಷம் வாழ்ந்து 3.5 ವರ್ಷ ಸಾಪ್ಟು, ಜೀವಿಸಿ ತಿಂದು நல்லா தூங்கி ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿ அவரால தான் உங்களுக்கு அறிமுகம், ಅವರಿಂದನೇ ನಿಮಗೆ ಪರಿಚಯ, இவரால தான் உங்களுக்கு மேன்மை, ಅವರಿಂದನೇ ನಿಮಗೆ இவரால தான் உங்களுக்கு அந்தஸ்து, ಅವರಿಂದನೇ ನಿಮಗೆ ಅಂತಸ್ತು, அவரால தான் இவர் பெரிய ஆளானாரு. ಅವರಿಂದನೇ ಇವರು ದೊಡ್ಡವರಾದ್ರು. எப்படி நம்ம பெரிய ஆளான? யாரால பெரிய ஆளான்னு கேட்டேன். ಯಾರಿಂದ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆದೆ? இப்ப அவருக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டியா? ಈಗ ಅವರನ್ನೇ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ. ஆமென். ಆಮೆನ್. உனக்கு எடுத்தது யாரு? ನಿನ್ನನ್ನ ಕೆಡಿಸಿದ್ದು ಯಾರು? ஆனா இப்ப கூட ಇವತ್ತು ಕೂಡ 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 21ನೇ ಅಧ್ಯಾಯ. வேகமா சொல்லி முடிக்கிறேன், சொல்லுங்க, வேகமா சொல்லி முடிக்கிறேன். ವೇಗವಾಗಿ 21 ಮುಗಿಸ್ತೀನಿ. பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, 21ஆம் அதிகாரம் 21ನೇ ಅಧ್ಯಾಯ. என்ன சொல்றது தெரியுமா? ಮಕ್ಕಳಿರಾ, துரோகின்னு சொல்லல, ದ್ರೋಹಿ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ, திட்டவே இல்ல. ಬೈದೇ ಇಲ್ಲ. ஐயா மைக்ல சொல்லுங்க, பிள்ளைகளே, 5ನೇ ವಾಕ್ಯ, சத்தமா ಮಕ್ಕಳಿರಾ, சொல்லுங்க, பிள்ளைகளே, ಮಕ್ಕಳಿರಾ, சத்தமா, ಮಕ್ಕಳಿರಾ, சத்தமா சொல்லுங்க, பிள்ளைகளே, சத்தமா. ಮಕ್ಕಳಿರಾ. 5ஆம் வசனம், 5ನೇ ವಾಕ್ಯ. ஏதாயிலும் இருக்கிறதா? ಊಟಕ್ಕೆ ನಿಮಗೆ 5ஆம் வசனம், ஏதாயிலும் இருக்கிறதா? ಊಟಕ್ಕೆ ನಿಮಗೆ ಏನೂ ಇಲ್ಲವೇ? ஏதாயிலும் ಏನಾದರೂ, என்னங்க? ಏನಾದರೂ. சோறு வேணாம், ಊಟ ಬೇಡ, அட்லீஸ்ட் ஒரு இட்லி, வடை, ಒಂದ್ ಇಡ್ಲಿ, ஒரு ವಡೆ, ಚಪಾತಿ, ಒಂದ್ ಚಪಾತಿ, ரொட்டி, ರೊಟ್ಟಿ, அல்ல சுண்டல். ಇಲ್ಲಾಂದ್ರೆ கேளுங்க என்ன சொல்றாரு அவரு. ஏதாயிலும் ಏನಾದರೂ. பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்ல போறேன் இப்போ, எல்லாம் ನಾನು கருத்தாக்கி ನಿಮಗೆ கவனிக்கணும். ಹೇಳ್ತೀನಿ. அதாவது 21:4 21ನೇ எல்லாரும் ಅಧ್ಯಾಯದ பார்க்கணும். 4ನೇ தம்பி, ವಾಕ್ಯ. வசனம் ಯೋಹಾನ போடுவீங்களா? வசனம் போடுவீங்களா? என்ன பாருங்க, என்ன நான் சொல்ல கேளுங்க. இயேசு கரையில் வந்தார், விடியற் காலம் ஆயிற்று. ದಡಕ್ಕೆ ಬಂದರು, ಬೆಳಗಾಯಿತು. தமிழ்ல போடுவீங்களா தம்பி? சொல்லுங்க. நோ நோ நோ, இயேசு வந்தா ಯೇಸು ಸ್ವಾಮಿ விடியற் ಬಂದರು, காலம் வந்துரும். ಬೆಳಗಾಯಿತು. கைப்பிடி சொல்லுங்க. இயேசு வந்தா ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದ್ರೆ விடியற் காலம் வந்துரும். ಬೆಳಗಾಗತ್ತೆ. இயேசு வந்தா ಯೇಸು ಬಂದ್ರೆ, வரலனா ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ அமாவாசை தான். ಅಮಾವಾಸ್ಯೆನೇ. இதெல்லாம் தமிழ் புரியுதா? ಎಲ್ರಿಗೂ தம்பி, ತಮಿಳ್ தமிழ் ಅರ್ಥ பைபிள் ಆಗ್ತಿದೆಯಾ? இல்லையா? சொல்லுங்க. இயேசு வந்தார், ಯೇಸು ಬಂದ್ರೆ, தமிழ்ல வேற மாதிரி போட்டிருக்குது. விடியற் காலமான போது இயேசு வந்தார் அல்ல. ஆமென். ಯೇಸು ಬಂದ್ರು, ಬೆಳಗಾಯಿತು. அப்படி இல்லையா? அது இங்கிலீஷ்ல அவர் வந்தார், ಅವರು ಬಂದರು, சொல்லுங்க, விடியற் காலமாச்சு. ಬೆಳಗಾಯಿತು. கிட்ட வாங்க பிரதர், நான் தான் ஊழியக்காரன். அவர் வந்தா விடியற் காலம் வந்துரும். ಅವರು ಬಂದ್ರೆ எதை நம்பி போனீங்க? ಬೆಳಗಾಗ್ಬಿಡತ್ತೆ. எதை நம்பி போனீங்க? மனைவிக்காக, மாமியாருக்காக, ಅತ್ತೆಗಾಗಿ, பிள்ளைங்களுக்காக, ಮಕ್ಕಳಿಗಾಗಿ. ஒண்ணுமே இல்ல. ಏನೂ ಇಲ್ಲ. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, ಆಮೆನ್. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நிறைவே ஆவியானவரே. ஒரே ஒரு வசனம், 12ஆம் வசனம். இயேசு, ಯೇಸು, அது மைக் கொடுங்க. இயேசு ಯೇಸು அவரை நோக்கி, ಅವರನ್ನು ನೋಡಿ வாருங்கள், ಬಂದು போஜனம் பண்ணுங்கள். ಊಟ ಮಾಡಿರಿ. ஹலோ, இயேசு அவரை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் யாரை என்றார். பார்த்து? ಯಾರನ್ನ ನೋಡಿ? நீங்க இல்லைங்க, நீங்க இல்லைங்க. ரெண்டு பேருமே யார் தான் தெரியுமா? ಇಬ್ಬರು ஒன்னா நம்பர், ஒன்னா நம்பர். அவர் ஏன் கூட்டிட்டு போனீங்க? அவர் ஏன் வந்தாரு? நான் அவ்வளவு பேர் அம்பானியா நீங்க? என்னைக்குமே ஊழியக்காரனுடைய வார்த்தையை விட ஒரு பாவிக்கு வார்த்தை ரொம்ப வல்லமை இருக்கும். ಯಾವಾಗ್ಲೂ ಸೇವಕರ ವಾರ್ತೆಗಿಂತ ಒಂದು ஃப்ரெண்டு வார்த்தை கேட்கறீங்களா? பாஸ்டர் வார்த்தை கேட்கறீங்களா? ಫ್ರೆಂಡ್ ವಾರ್ತೆ ಕೇಳ್ತೀರಾ? ಪಾಸ್ಟರ್ உண்மையா மனைவி ஆமேன்னு சொல்லுவாங்களா? மனைவியின் வார்த்தை கேட்கறீங்களா? பாஸ்டர் வார்த்தை கேட்கறீங்களா? ಹೆಂಡತಿ ಮಾತು ಕೇಳ್ತೀರಾ? பாஸ்டர் சொல்றாரு வேண்டான்னு சொல்றாரு, விட்டுடுவீங்களா? ಪಾಸ್ಟರ್ ಬೇಡ ಅಂತಾರೆ. அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. முதல்ல மகாதேவி கொடுப்பார், அப்புறம் மரணதேவி கொடுப்பார். நான் சொல்றேன், டேய் இந்த பொண்ணு வானாடா, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಹುಡುಗಿ ಬೇಡ. பாஸ்டருக்கு போறாமன்றான். ಪಾಸ್ಟರ್ಗೆ அவன் யாரை கல்யாணம் பண்ண எனக்கு என்ன? ಅವ್ರು ಯಾರನ್ನ ಮದ್ವೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ನನಗೆ. அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், ಆ ಹುಡುಗಿ ಹತ್ರ அந்த பையன் வேணாமான்னு. ಹುಡುಗ ಬೇಡ. சோப்பா இருக்கிறான் பாஸ்டர், ಬೆಳ್ಳಗಿದ್ದಾನೆ இப்ப ಪಾಸ್ಟರ್. கண்ணு சோப்பாயிடுச்சு. ಇವಾಗ ಕಣ್ಣು ಬೆಳ್ಳಗಾಗೋಯ್ತು, புரியவே மாட்டேன். ಕೆಂಪಗಾಗೋಯ್ತು. எதுக்கு ஏன் அழுதுன்னு கேட்கிறேன். அன்னைக்கு அவன் சோப்பா இருந்தான், இப்ப பொண்ணு பாஸ்டர் சீக்கிரம் எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க என்கிட்ட வந்து.
ಪಾಸ್ಟರ್ ಬೇಗ ನನಗೆ ಮದುವೆ ಮಾಡಿಸಿ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು புரியவே இல்ல. ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. இந்த பொண்ணு அப்படிதான் போச்சு. ಅವತ್ತು ಈ ಹುಡುಗಿನೂ ಹಂಗೆ அத ಹೋದ. சொல்றான், டேய் அந்த பொண்ணு வேணாடா. ಆ ಹುಡುಗಿ ಬೇಡ. சொல்றான் அவன், பாஸ்டுக்கு போறாமன்றான், எனக்கு போறாமையா. ಪಾಸ್ಟರ್ಗೆ ಹೊಟ್ಟೆ ಉರಿ. அவன் யாரை கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன? ಅವ್ರು ಯಾರನ್ನ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ನನಗೆ. அவன் சொல்றான், நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ அதனால அவருக்கு போறாம. ಅದರಿಂದ அவரை பார்த்தா பாருங்க, பரிதாபமா நிக்கிறாரு பாருங்க. ಅವ್ರು ನೋಡಿದ್ರೆ ಕರುಣಾಮಯವಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. சொல்றாரு, பிள்ளைகளே ಮಕ್ಕಳೇ வாருங்கள், வாருங்கள் நல்லா போஜனம் கவனிங்க. பண்ணுங்கள். கரை ஓரத்துல ಆ ಒಂದು அப்பம் இருக்குது, அப்பம் இருக்குது, ರೊಟ್ಟಿ ಇದೆ, மீன் இருக்குது, மீன் ಇದೆ, எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறார் அவரு. ಫ್ರೈ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்லுங்க, நல்லவரே. அப்போ இவர் என்ன வெள்ளம் பண்ணாரு பாருங்க, இவரே கறி எடுத்து, இவரே நெருப்பு அடிச்சு, இவரே மீன் பிடிச்சி, மாவு சுட்டு, மாவு அரைச்சி எல்லாம் எனக்கு ஆயத்தம் பண்ணிருக்கிறார். ಅದನ್ನು சத்தமா ಮಾಡಿ ಅವರೇ ಎಲ್ಲ என்ன ಸಿದ್ಧ சொல்றீமா, ಮಾಡ್ತಾರೆ. என்ன சொல்றாரு, வாங்க ಬನ್ನಿ போஜனம் பண்ணுங்க. ಊಟ ಮಾಡಿ. இவெல்லாம் எப்படி தெரியுமா, நான் ஆரம்பத்துல இப்படி நினைச்சேன், நான் ನಾನು இந்துவா இருக்கும் ಆರಂಭದಲ್ಲಿ போது ಈ ತರ ಅನ್ಕೊಂಡೆ. இந்த டிவில பாப்பேன் நிறைய இந்த நரசு காஃபி, ಟಿವಿಯಲ್ಲಿ ನೋಡ್ತೀನಿ அதுல ஒரு அம்மா நல்லா தலையை தோட்டிக்கின்னு ತಲೆಗೆಲ್ಲ காலையில காஃபி கொடுத்து ಕಾಫಿ புருஷன் காலை தொட்டு கும்பிடும். ಗಂಡ ಕಾಲನ್ನು நான் அப்படி நினைச்சேன், நம்ம கூட அப்படி ஒரு மனைவி வரும்னு நினைச்சேன். ನಾನು ಅನ್ಕೊಂಡೆ ನನಗೂ ಅಂತ ಒಬ್ಬ ಹೆಂಡತಿ ಬರ್ತಾರೆ. புரியவே இல்லைல்ல. ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. இப்ப நிலைமை என்னன்னா, ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು, இவரே பால் வாங்கி, ಅವರೇ இவரே காபி போட்டு, ಅವರೇ ಕಾಫಿ அந்த அம்மா சொல்றாரு, ಅಮ್ಮ ಹೇಳ್ತಾರೆ, அம்மா எழுந்திருமா, மணி 8 ஆயிடுச்சு. ಅಮ್ಮ ಎದ್ದೇಳಮ್ಮ 8 ಗಂಟೆ ಆಯ್ತು. புரியவே இல்லைல்ல. புண்ணியவதி இவருக்கு பால் வாங்கி, ಪುಣ್ಯವತಿ இவர் கடைக்கு போயிட்டு ಅವರು ಅಂಗಡಿಗೆ ಕಾಫಿ ಹೋಗಿ போட்டு, ಹಾಲು ತಗೊಂಡು ಕಾಫಿ எழுந்துக்கப்பா, ಹಾಕಿ மணி 8 ಎದ್ದೇಳಮ್ಮ. ஆயிடுச்சு. ಗಂಟೆ 8 ಆಯ್ತು. இது உங்க வாழ்க்கையா? ಅದು ಜೀವನ. என்னங்க வெக்கமா இல்ல? எங்க வீட்டுல அப்படி இல்ல. ஏன்னா எனக்கு காபி போடவே தெரியாது. இன்னை வரைக்கும் எனக்கு காபி போட தெரியாது, தெரியுமா? ಇದುವರೆಗೂ ನನಗೆ ಕಾಫಿ ಮಾಡಕ್ ஒரு உண்மை சொல்லணுமா, என் வீட்டு சமையல் ரூம் நான் போனதே கிடையாது. ನಮ್ಮ ಮನೆ ಅಡಿಗೆ ಮನೆಗೆ எங்க ನಾನು எங்க ಹೋಗಿದ್ದೆ. வீட்டுக்காரமா எங்க போனா நான் பட்னி தான். ನಮ್ಮ ಮನೆಯವರೆಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ನಾನು ಅವತ್ತು அப்பதான் தெரியும், என் வீட்டுக்கார மனைவி அருமை அப்பதான் தெரியும். ಆವಾಗ್ಲೇ ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಒಂದು ಬೆಲೆ ನನಗೆ ಗೊತ್ತಾಗೋದು. ஆனா இவர் சொல்றாரு, ಇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, பிள்ளைகளே ಮಕ್ಕಳೇ வாருங்கள், ಬನ್ನಿ போஜனம் பண்ணுங்கள். ಊಟ ಮಾಡಿ. இவர்தான் மாவு அரைச்சாரு, ಅವರೇ ಹಿಟ್ಟು ಮಾಡು, மாவு சுட்டாரு, ಅವರೇ ಅದನ್ನು ರೊಟ್ಟಿ ಸುಟ್ರು, ரொட்டி சுட்டாரு, ರೊಟ್ಟಿ ಸುಟ್ರು, மீன் பிடிச்சாரு, ಮೀನು ಹಿಡಿದು நல்லா அது கிளீன் பண்ணாரு, ಚೆನ್ನಾಗಿ ಫ್ರೈ ಮಾಡಿ கறி நெருப்புலாம் போட்டார். வந்து சொல்றாரு, ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, சொல்லுங்க, தேவன் ದೇವರು நன்மை செய்து வெட்கப்படுத்துகிற ஆண்டவர். ಒಳಿತುಗಳನ್ನು ಮಾಡಲು நான் மறந்தாலும் ನಾನು ಮರೆತು அவர் என்னை மறப்பதில்லை. ಅವರು ನನ್ನನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. சத்தமா சொல்லுங்க, ಜೋರಾಗಿ ಹೇಳಿ, சத்தமா சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. ஒரு 3 காரியம் சொல்றேன். நம்பர் 1 ಮೊದಲನೇದು my choice, ನನ್ನ ಒಂದು நம்பர் 2 ಆಯ್ಕೆ, my companion, ನನ್ನ ಕಂಪ್ಯಾನಿಯನ್ ಜೊತೆಗಾರ, மூன்றாவது consequences. ಮೂರನೇದು சொல்லுங்க, ஒண்ணுமே இல்ல. ಏನೂ ಇಲ್ಲ, நான் சொல்லுங்க, இரக்கம் உள்ளவர், ಕರುಣೆಯುಳ್ಳವರು, அன்புள்ளவர், ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರು, தயவுள்ளவர், ದಯವುಳ್ಳವರು, மிகுந்த பாசமுள்ளவர், என் வாழ்க்கையில் என்னை விட ரொம்ப அக்கறை உள்ளவர், ನನ್ನ ಜೀವನದ ಮೇಲೆ ನನಗಿಂತ என் பசி அறிந்தவர், என் பசி அறிந்தவர், ನನ್ನ ಹಸಿವನ್ನು ಅರಿತವರು, ஆமென், ಆಮೆನ್. என் ஏக்கத்தை அறிந்தவர். ನನ್ನ ಒಂದು 8 நாளைக்கு சோறு இல்ல, 8 ஆனா ದಿನ இன்னைக்கு மீன், ಆದ್ರೆ ಇವತ್ತು அப்பம் ಮೀನು, ರೊಟ್ಟಿ எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. ಎಲ್ಲ ಫ್ರೆಶ್ ಆಗಿದೆ, சொல்லுங்க, ஏசு நாட்டு வந்தா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ಎಲ್ಲ ಫ್ರೆಶ್ ಆಗಿ ಸಿಗುತ್ತೆ. இல்ல 3 நாள் மீன் குழம்பு தான் கிடைக்கும். ಇಲ್ಲಾಂದ್ರೆ 3 ದಿನದ ಮೀನೇ ಸಿಗೋದು. ஆமென். இது 3 நாள் மீன் குழம்பு போதுமா, ஃப்ரெஷ்ஷா வேணுமா? ಫ್ರೆಶ್ ಆಗಿ ಬೇಕಾ 3 ದಿನ? புது எண்ணெயால், புது கிருபையால், புதிய பெரல் தான் அபிஷேகிக்கிறவர். எல்லாம் சொல்லாமா, எல்லாம் எழுந்திருந்து, புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால், புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால், நிரப்பி நிதம் நடத்துகிறீர் நீ. சொல்லுங்க, நிரப்பி நிரப்பி நிதம். சொல்லுங்க, 8 நாள் பட்னி. ஹலோ, இவர் பட்டியா இருந்து இவருக்கு தெரியாம தெரியாதா? 8 ದಿನ ಅವರು ಉಪವಾಸ ಇದ್ದಿದ್ದು. என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர். ನನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ தெரியாதா? ಅರಿತವರು. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ನನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು மனுஷனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಾಷೆ ಗೊತ್ತು. சொல்லுங்க, மனுஷனுக்கு மொழி தெரியும், ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಾಷೆ என்னை ಗೊತ್ತು. படைத்த உணர்ச்சிகளே தெரியும். இது தெரியாதா? ಉಂಟು ಮಾಡಿದವರಿಗೆ ಉದ್ದೇಶಗಳೇ ಗೊತ್ತು. ஒன்னும் தெரியாதா? தப்பு யார் மேல? வாயில் வர மாட்டேங்குது பாத்தீங்களா? அப்ப கூட ராமுனும் பிரயாசப்பட்டோம், ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು இவர் கடலுக்கு உச்ச உடனே அவர் கை விட்டுருக்கலாம் இல்ல? ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಿದ್ದ ತಕ್ಷಣ ಅವರು ಕೈ ಬಿಡಬಹುದಾಗಿತ್ತು. தூக்கி எடுக்க மாண்டவர். ಆದರೂ ಕೂಡ என்னை தூக்கி தூக்கி கரங்களை உயர்த்தி, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே,
4 F போடுறீங்களா? 4 F. நம்பர் 1 சொல்லுங்க, நாலு my foolishness. சத்தமா சொல்லுங்க, foolishness. ಫೂಲಿಶ್ನೆಸ್. நம்பர் 2 அதை மாத்தி போட்டேன். நம்பர் 2 failure. ಎರಡನೇದು ಫೇಲಿಯರ್. சொல்லுங்க, நல்ல நண்பர். ಒಳ್ಳೆಯ ಸ್ನೇಹಿತ. எப்படி சொல்லுங்க? நல்ல நண்பர், ಒಳ್ಳೆಯ ಸ್ನೇಹಿತ. நல்ல நண்பர். ಒಳ್ಳೆಯ ಸ್ನೇಹಿತ. சத்தமா சொல்லுங்க, ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. excellent friend. ಎಕ್ಸಲೆಂಟ್ What a friend we have in Jesus. ಹೌದು. ನಮ್ಮ ಸೋರಾಗ್ರೆ. ಎಂತ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತ மாவு ಯೇಸು மாவு ಕ್ರಿಸ್ತರು ನಮಗೆ. பிசைறாரு, மீன் க்ளீன் பண்றாரு, ಮೀನು ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ತಾರೆ. உங்களுக்காக குக்காவே ஆயிட்டாரு, ನಿಮಗಾಗಿ ಕುಕ್ ಆಗ್ಬಿಟ್ರು. சமையல்கார ஆயிட்டாரு. ಅಡಿಗೆ ಮಾಡೋರು ಆಗ್ಬಿಟ್ರು. சமைப்பீங்களா தம்பி? சமைப்பீங்களா? இவர் யாரு? இவரு கர்த்தர். ಕರ್ತರು உனக்கா யாரை மாறிட்டாரு? ನಿಮಗಾಗಿ ಯಾರಾಗಿ ಬದಲಾದ್ರು? சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, ಕುಕ್ ಆಗ್ಬಿಟ್ರು. கண்ணில் ஒத்திங்க, கண்ணில் ஒத்திங்க. ரெண்டாவது, ಎರಡನೇದು உங்களுக்கு ஒரு எதிர்காலம் வச்சிருக்கிறார். ನಿಮಗೊಂದು ಭವಿಷ್ಯ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು என் ஆடுகளை மேய்ப்பீர்களாக. எதிர்காலம் ಭವಿಷ್ಯತ್ತು ಯಾರು? ஓடி ಓಡಿ போனவர், ಹೋದವರು, ಹಿಂಜಾರಿ ಹೋದವರು, பின்பாட்டி நடத்துனவர், ಹಿಂಜಾರಿಕೆಯಲ್ಲಿ ನಡೆಸಿದವರು. எனக்கு எதிர்காலம். ನನಗೆ எல்லாம் ಭವಿಷ್ಯ. கரங்களை உயர்த்தி, ಎಲ್ಲ ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும்